நான் ஒரு கம்ப்ளீட் பிகினரா இருக்கேன். ஆல்ரெடி சில பேருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் என்ன பண்றது அப்படின்ற மாரி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, ஒரு ஊப்ஸ்னா என்ன உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஒரு 5 மந்த்ஸ்க்கு நம்ம என்னலாம் பண்ண போறோம். தீஸ் ஸ்டார்ட்டப் பீப்பிள் தே ஆர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் ஆன் இன்டர்ன் டேலண்ட்ஸ். ஒண்ணு உங்களோட கோடிங் ஸ்கில், இன்னொன்னு உங்களோட ஊப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில், ஃபைனலா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த 3த்துலயும் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க, எல்லாம் கரெக்ட்டா பண்றீங்க அப்படின்னா, தென் ஐ வில் பர்சனலி ரெஃபர் யூ. ஹாய் காய்ஸ், ஜெய் புனேஷ் ஹியர். எனக்கு நிறைய டிஎம்ஸ் வருது. சில பேர் வந்து ப்ரோ நான் வந்து வேறு டொமைனில் இருக்கேன், ப்ரோ நான் நான் ஐடியில் இருக்கேன், ப்ரோ நான் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் இருக்கேன், ப்ரோ நான் இந்த டெக் ஸ்டாக்கில் இருக்கேன், இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படித்தா போதுமா, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்துட்டே இருக்குது. இந்த டவுட்ஸ் அவங்க கேட்கும்போது எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, இப்போ தான் ரீசெண்டாக நான் வெல்கம் மீட் என்னோட பேட்ச் ரூக் நான் பண்ணி முடித்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வை நாட் அந்த வெல்கம் வீடியோ வந்து நீட்டாக வந்து சாப்டர்ஸை பிரித்து ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கிடச்சி. ப்ளஸ் நீங்கள் இருக்க கேட்டகரி, நீங்கள் நான் ஐடி சர்வீஸ் பேஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரியில் இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கேட்டகரியில் ஏகப்பட்ட காமன் டவுட்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ இந்த எல்லா டவுட்ஸுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த வெல்கம் வீடியோ வந்து நான் நீட்டாக வந்து சாப்டர்ஸை பிரித்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு போர்ஷனில் நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கான டவுட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை ஆகும். ஓகே, ஸோ guys, first of all, big thanks for trusting me and joining the batch too. இந்த வீடியோவில் நம்மளோட அஜெண்டா வந்து அடுத்த ஒரு 5 மந்த்ஸுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஒரு கிளியர் பிக்சர். அண்ட் ஸோ ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குமா தான், லைக் நம்ம ஒரு பெரிய ஒரு டார்கெட் வச்சுருக்கோன்னா அந்த டார்கெட்டு நான் எப்படி அச்சீவ் பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு லெஃப்ட் ரைட்டில் எனக்கு தெரியணும்னு கூட அவசியம் இல்லை. அடுத்த ஒரு 10 மீட்டருக்கான ஹெட்லைட் இருந்தால் மட்டும் போதும். நம்ம ஒரு இந்த கோயம்புத்தூர் ஃபுல்லாக எனக்கு ரூட் தெரியணும் கூட அவசியம் இல்லை. எவ்ரி 100 மீட்டருக்கு வந்து எனக்கு ஹெட்லைட் தெரிஞ்சால் போதும். வி கேன் as long as we are going forward, it's okay. ஸோ அடுத்த 2 வீக்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ரொம்ப கிளியராக இருக்கணும். அண்ட் அடுத்த ஒரு 5 மந்த்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒரு ரஃப் ஒரு ஐடியா இருந்தால் போதும். ஸோ இது 2 தான் மெயின் அஜெண்டா. அண்ட் அது போக வேறு யாருக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது இது எல்லாமே நம்ம லைனாக அட்ரஸ் பண்ணலாம். ஃபார் நவ் அடுத்த ஒரு 2 வீக்ஸ்க்கு நான் என்ன அஜெண்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். பேசிக்கலி நாளைக்கு வந்து லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் வைப்போம். ஓகே, நான் ஆல்ரெடி நம்ம குரூப்பில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பேன் குரூப்பில். ஸோ ஜாவா, சி ப்ளஸ் ப்ளஸ், லைக் என்னென்ன ஊப்ஸ் லாங்குவேஜ் இருக்கோ, பைத்தான், ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஷார்ப், இந்த 5 லாங்குவேஜ்லுமே ஒரு 10 MCQ டெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாருமே கம்பல்சரி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணணும். அண்ட் கொஷின்ஸ் இப்போ நீங்கள் ஜாவா அட்டன் பண்ணிங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அதே மாதிரி தான் இருக்குல்ல, எல்லாமே ஸ்டஃப்லை தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2-3 டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து நான் வந்து பைத்தானில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஜாவாவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இல்லை எனக்கு ஜாவா ஸ்கிரிப்டே செட் ஆகுமா, அந்த கேள்விக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியுமோ அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது பிளைண்டாக வந்து எதில் நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்திருக்கீங்களோ அதான் செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து ஸோ எல்லா டெஸ்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக ஒரு கோடிங் சின்டாக்ஸ்க்கு என்ன அவுட்புட் அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ ஜாவா இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது அந்த மாதிரி நான் கொஸ்டின்ஸ் டிசைன் பண்ணியிருப்பேன். சேம் கோஸ் டு பைத்தான், சேம் கோஸ் டு ஜாவா. ஒரு லாங்குவேஜுக்கும் சில ஸ்பெசிஃபிக்கான ஒரு சினாரியோஸ் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிக்கான சினாரியோஸ்ல அந்த லாங்குவேஜ் மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணும்போது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். அந்த மாதிரி சில கிரிட்டிக்கல் சினாரியோஸ்லாம் இருக்குது. ஸோ ஆஸ் அ பர்டிகுலர் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் ஆர் ஆஸ் அ பர்டிகுலர் லாங்குவேஜ் டெவலப்பர், யூ ஆர் சப்போஸ் டு நோ தோஸ் கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்பெசிஃபிக் சினாரியோஸ் டு தட் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த டெஸ்ட் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பை எனி சான்ஸ் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு, இல்லை வந்து எனக்கு ஒன்றும் புரியல, எந்த லாங்குவேஜ் இருக்குன்னு புரியலன்னா சிம்பிளாக நீங்கள் எப்படி யோசிக்கலாம், எந்த லாங்குவேஜில் எனக்கு ஊப்ஸ் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு டிசைன் பேட்டர்னே, ஒரு ஃபேக்டரி டிசைன் பேட்டர்ன், ஒரு சிங்கிள்டன், ஒரு பில்டர் டிசைன் பேட்டர், ஏதோ டிசைன் பேட்டர்னே என்னால் வந்து அந்த லாங்குவேஜில் புரிஞ்சிக்க முடியுது, அந்த அளவுக்கு இந்த லாங்குவேஜ் டீப்பாக எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதாவது இப்போ நீங்கள் பைத்தானில் ஒர்க் பண்ணுறீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுற லாங்குவேஜில் எனக்கு வந்து டீப்பாக ஊப்ஸ் டிசைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து தெரியும் அப்படின்னா then you can stick to your own language. பட் இல்லை ப்ரோ எனக்கு அந்த அளவுலாம் தெரியாது, சும்மா நான் வந்து சின்டெக்ஸ் தெரியும், அதை வச்சு அவுட்புட் கார்டு தெரியும், அவ்வளோதான் அப்படின்னா தென் இட்ஸ் பெட்டர் டு சூஸ் ஜாவா. இது வந்து ஒரு அண்டர்லைனிங் ஃபார்முலாவாக வச்சுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் ரிசல்ட் முடிட்டோம். அப்புறம் நம்ம வந்து இந்த வீக்லேயே வந்து மிட் வீக்கில் வெட்னஸ்டே ஒரு தேர்ஸ்டே நம்ம ஒரு மீட்டிங் வைப்போம். அந்த மீட்டிங் டெஸ்ட் ரிசல்ட்டை பற்றி பேசி அதில் ஒரு ஓவராலாக அதில் வேற என்ன டவுட் இருக்குது அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு லைக் ஒரு டெஸ்ட்டுக்கும் ஆன்சர்ஸ் எப்படி இருந்துச்சு அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஓவராலாக வந்து நம்ம ஒரு டெசிஷன் எடுத்துடலாம். பட் இந்த வீக்கெண்ட், அதாவது அப்கமிங் அன்டில் June 1, இந்த June 1க்குள்ளே நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது 2 விஷயம் தான். ஒன்று, நீங்கள் எந்த லாங்குவேஜில் பண்ண போறீங்கன்னு ஸ்ட்ராங்காக ஒரு டெசிஷன் எடுத்துருந்தோம். 2வது, டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ் முடிச்சிருக்கணும். அண்ட் டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ்
ஓகே. ஸோ நான் டேஸா பண்ண சொல்றதுக்கு முன்னாடி இதுவரையும் நான் சொன்னது எல்லாம் டவுட் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம், இல்ல சாட்ல கூட போட்டு கேட்கலாம். யா ஸோ குரு ஜாவாக்கு தான் நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங் ரிசோர்சஸ் வச்சிருக்கோம். ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ, ஒரு வாரம் போதும் நீங்க ஜாவால இருக்க எல்லா பிடிஎஃப்மே நீங்க பொறுமையா படிக்கிறதுக்கு. இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி நோ பேசிக் ஸ்டஃப், ஒரு கோட் எப்படி ஒரு இஃபெல்ஸ் ஒரு ஃபார் லூப் அந்த மாதிரி பேசிக்கான விஷயம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சும்மா ஜாவா பர்ஸ்பெக்டிவ் அது எப்படி ஒர்க் ஆகுது, ஜாவால ஜேவிஎம் எப்படி ஒர்க் ஆகுது, ஜாவா ஏன் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட், இது எல்லாமே நம்ம பிடிஎஃப்ல ஸ்டார்டிங்லேருந்து தெளிவாக போட்டிருப்போம். ஸோ டெய்லி ஒரு 20-30 பிடிஎஃப் நீங்க பேஜஸ் நீங்க படிச்சாலே வித்தின் ஒரு 1 வீக்ல அட்லீஸ்ட் ஒரு பிகினர்ல இருந்து நீங்க ஆவரேஜ் அளவுக்கு வந்துடலாம், ரைட்? அண்ட் வி ஆர் கோனா ஹேவ் ஜாவா எஃப்ஏக்யூஸ். ஸோ ஜாவா எஃப்ஏக்யூஸ் தனியா நம்ம வந்து மந்த் 2ல பார்ப்போம். பட் அது வரையும் ஜாவால ஒரு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ணி அவுட்புட் காட்டுறதுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். அந்த ஜாவா எஃப்ஏக்யூல நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூஆர் ஜாவா டெவலப்பர், யூஆர் எக்ஸ்பெக்டட் டு நோ சம் பேசிக் கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க் லைப்ரரிஸ், ஸ்ட்ரீம் ஏபிஆ இருக்கட்டும், கம்பேரிட்டிவ் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்கு. எஸ் மல்டிபிள் லாங்குவேஜஸ் அட்டென்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் டு அண்ட் அகைன் yes Kishore, so if you really know Java very well and you are confident that you can attend this test with very ease, அப்பனா நீங்க வந்து ஜாவாலே மறுபடியும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணனா, யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆன் நம்ம கோர்ஸ்ல இப்போ வந்து ஊப்ஸ் வீடியோலாம் ஆல்ரெடி அவைலபிள் பண்ணிட்டோம் இல்லையா? உங்களோட கிளாஸ் ரூம்ல ஊப்ஸ் வீடியோ சாலிட் பார்ட்லாம் இருக்கும், நீங்க அதை படிக்க ஆரம்பிக்கலாம். Yeah, Kotlin is also good. Openings கொஞ்சம் கம்மி, but if you are really good in Kotlin, then yeah, it's good. And yeah, if someone is preferred for Golang, நான் அந்த போல் நான் எடுக்க மறந்துட்டேன். யாராவது கோலாங்கா இருந்தா எனக்கு பிங் பண்ணுங்க. I'll add that also as a test. See, யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இஸ் கிவன், தட்ஸ் இட், ரைட்? இப்போ இந்த இன்னும் 2 டெஸ்ட் இருக்க போது, ஒன்று கோடிங் ஃபண்டமெண்டல்ஸ் விச் இஸ் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக், ஒன்று டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ். இந்த 2 டெஸ்ட்லும் யார் கம்பைண்டா ஒரு 13 ரிசல்ட் ஆன்றாங்களோ அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் நான் கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன். ஓகே, சம்மன் அன்மியூட்டட். ஓகே கைஸ், ஐ கெஸ் திஸ் ஜாவா நோட்ஸ். ஸோ நம்ம ஸ்கூல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு 2-3 பிடிஎஃப்ஸ் போட்டிருப்போம், அது பிளேலிஸ்ட்டும் போட்டிருப்போம். அந்த பிடிஎஃப்ல இருக்கிறதா பிளேலிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஐ வுட் சே ரொம்ப ஹார்டான கான்செப்ட்ஸ் கலெக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வீடியோ ரெஃபர் பண்ணலாம். பட் நீங்க வந்து நார்மலா சும்மா ஒரு டக்குன்னு ஒரு சின்டெக்ஸ் ரெஃபர் பண்ணணும், இல்லை சின்ன டக்குன்னு ஒரு கான்செப்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா பிடிஎஃப் எடுத்து படிச்சாலே போதும். அந்த எல்லா பிடிஎஃப் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கோம், அண்ட் டிரைவ் லிங்க்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆன்போர்டிங் அஃபிஷியல் க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ்லாம் நான் மறுபடியும் ரீசென்ட் பண்ணி அதை நான் பின் பண்ணி வச்சிடுறேன். சரி, ஓகே guys, I guess we can move to DSA fundamentals. ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்க யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு லேர்ன் அட்லீஸ்ட் சம் ஆஃப் தி லாங்குவேஜ், அதாவது ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல ஒரு வருடக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நம்பிக்கையோட தான் நம்ம நாளைக்கு டெஸ்ட் வைக்கிறோம். ஓகே, அடுத்த வாரம் ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்க போறோம். அந்த அடுத்த வாரம் ஃபுல்லா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ டு ரீட் டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல் பிளேலிஸ்ட். ஸோ இந்த டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல் பிளேலிஸ்ட்னா உடனே அரேஸ் பார்ட் 1 வரையும் தான், ஹேஷிங் ரிகர்ஷன்லாம் வேணாம். ஓகே, ஸோ மெயினா டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, பிக் டேட்டானா என்ன, டேட்டா பேஸ்னா இதெல்லாம் உள்ள இருக்க பேசிக் டிஃபரன்சஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால்ஸ் நடக்குதுன்னா அது எப்படி வந்து இன்டர்னலா அந்த ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து ஸ்டாக் ஃப்ரேம்ல விழுது, இது எல்லாமே வந்து நான் சீல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் த சேம் கோஸ் டு ஃபார் எவ்ரி லாங்குவேஜ். நீங்க எந்த லாங்குவேஜ் நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணாலுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷன் காலுமே ஒரு ஸ்டாக்ல போட்டுரும், ஒரு ஸ்டாக் ஃப்ரேம்ல ஆட் ஆயிரும் ஆக்டிவேஷன் ரெக்கார்டா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் ஃபுல்லா முடிகிற வரைனா அடுத்த ஃபங்க்ஷன் அது அதோட ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இப்படிதான் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஃப்ளோ இருக்கும். இப்போ நான் வாயில எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் அந்த வீடியோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது ஒன்று பிளஸ் ரெஃபரன்சஸ். ஸோ பேசிக்காவே வந்து பாஸ் பை வேல்யூக்கும் பாஸ் பை ரெஃபரன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ் பிளஸ் அரேயோட பேசிக்ஸ். ஸோ அரேல வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இந்த கொஸ்டின் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து லெட்ஸே ஸ்டார்டிங் பேஸ் அட்ரஸ் அரேயோட பேஸ் அட்ரஸ் 1000 அண்ட் வந்து ஒரு ஆஃப்டர் மல்டிபிள் ஆயிட்டு ஒரு அரேல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் 2 பைட்ஸ் எடுத்துக்குன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு 65th எலிமெண்ட்ல இருந்தா அதோட அட்ரஸ் என்னவா இருக்க போகுது. இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு அரே மேனிபுலேஷன் கொஸ்டின், கரெக்டா? ஸோ உங்களுக்கு அரே இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுது, அரேயோட அட்ரஸஸ் இன்டர்னல் எப்படி கம்ப்யூட் ஆகுது, இது எல்லாமே நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல் பிளேலிஸ்ட்ல.
ஸோ இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது. அரே பேசிக்ஸ் ஆனால் உடனே வந்து அரேஸ்ல வந்து 2.2 சால்வ் பண்ணுங்க, ஸ்லைடிங் விண்டோ சால்வ் பண்ணுங்க, அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஒரு வீக்ல பார்ப்போம். அரேயோட பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அரே லிஸ்ட் கூட வேணாம், ஜஸ்ட் அரேயோட பேசிக்ஸ் பிளஸ் டிஎஸ்சி ஃபண்டமெண்டல்ஸ், இது எல்லாத்துக்குமே 1 வீக் இஸ் மோர் தென் இனஃப். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து ஆல்ரெடி டிஎஸ்சி ஹேண்ட்ஸ் ஆன்ல இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கவே இருக்கு ஊப்ஸ் அண்ட் சாலிட் வீடியோ. அண்ட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் நம்ம இதுல ஒரு ஊப்ஸ் அண்ட் சாலிட் வந்து ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருப்போம். எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து சொல்லியிருப்போம். ஒரு பேமெண்ட் கேட்வே எடுத்து சொல்லியிருப்போம். சும்மா இந்த மாதிரி ஸோ நம்ம சாலிட் ஊப்ஸ் வந்து எல்லாமே ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்போம். சும்மா மொத்தமா வந்து டாக் பிஹேவியர், டாக் ரன், பார்க் அந்த மாதிரி நான் பண்ணிருக்க மாட்டேன். ரியல் டைமா ஒரு ப்ராஜெக்ட் செய்யும் போது நம்ம கிளாஸ் எப்படி டிசைன் பண்ணணும், அதுல எங்கெங்கெல்லாம் வந்து யூனோ சாலிட் பிரின்சிபல்ஸ் வந்து வயலேட் ஆகுது, அது எப்படி வயலேட் ஆகாம நம்ம தடுக்கிறது, இப்படி நம்ம வந்து ப்ராப்பரா கிளாஸ் டிசைன் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, அதனால வந்து டீபக்கிங் சால்வ் ஆகலாம், ஏகப்பட்ட முக்காசி டைம் வந்து சேவ் ஆயிரும். அதனால டிசைன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எஸ்பெஷலி ஃபார் 1-2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருக்கீங்க அப்படின்னா டிசைன் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாக இருக்கும். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா ஒரு ஊப்ஸ்னா என்ன உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இன்னும் எல்லாருமே வந்து இப்போ சிம்பிளா நான் இப்போ லைவா ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன். இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ லெட்ஸ் சே லிஸ்ட் L1 ஈக்குவல் டு நியூ ஆஃப் அரே லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்றோம். ஓகே, இப்போ அதே மாதிரி லிஸ்ட் L2 ஈக்குவல் டு நியூ ஆஃப் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்றோம். இப்போ நீங்க வந்து ஜென்ரலா நீங்க எந்த ஒரு லைப்ரரி கோட் எடுத்து பார்த்தாலுமே ஆர் ஜென்ரலா நல்ல ஒரு ஜிட் கோட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது எப்பயுமே வந்து சைல்ட் கிளாஸா இருக்கும். ஆனா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பேரண்ட் இன்டர்ஃபேஸ்ல தான் ரெஃபரன்ஸ் வச்சுப்போம். ஓகே, இது ஏன் அப்படின்னு நமக்கு தெரியணும். ஏன் நான் வந்து இப்போ இங்கே அரே லிஸ்ட்னு வச்சிடலாம் இல்லையா, நான் ஏன் லிஸ்ட்னு போட்டு சேவ் பண்ணணும்? யாராவது வந்து நம்ம கிளாஸ்ல ஆன்சர் பண்ண முடியுமா? வாட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் இட்? ஏன்னா நீங்க இப்போ லிஸ்ட்னு போட்டீங்கன்னா அரே லிஸ்ட்ல இருக்க ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் உங்களால கால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ உங்கள்கிட்ட கிளாஸ் ஏ M1 இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு கிளாஸ் ஒரு இன்டர்ஃபேஸ் கூட வச்சுக்கலாம் வைங்களேன். ஏன்னா லிஸ்ட்ன்றது இங்கே இன்டர்ஃபேஸ் தான். இப்போ கிளாஸ் பி இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஏ. ஓகே, அப்போ வந்து M1 வந்து நம்ம டெஃபைன் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து அது ஒரு இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கும். அது இங்கே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்போம். ஓகே, அதே மாதிரி கிளாஸ் பிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க லிஸ்ட் L1 ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் கொடுத்துட்டு ஆர் ஜென்ரலா இப்போ இந்த ஏக்கு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, ஏ ரெஃப் ஈக்குவல் டு நியூ ஆஃப் பின்னு கிரியேட் பண்றீங்க. இப்போ நீங்க b.m1 b. ஸ்பெசிஃபிக் மெத்தட் கால் பண்ணீங்கன்னா காலே ஆகாது. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் பேரண்ட் கிளாஸ்ல இது ஏன் கால் ஆகுது எல்லாமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஏன் வந்து நான் ஒரு இன்டர்ஃபேஸ்ல ஒரு பேரண்ட் ஆப்ஜெக்ட்ல ரெஃபரன்ஸ் வைக்கணும், அது வைக்கிறது என்னென்ன பெனிஃபிட்ஸ், அண்ட் சம்டைம்ஸ் ஏன் வந்து சைல்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட் சைல்ட் கிளாஸ்ல தான் வைக்கணும், அந்த கரஸ்பாண்டிங் கிளாஸ்ல தான் வைக்கணும், ஏன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதுக்கான அந்த டைனமிக் மெத்தட் டிஸ்பேச் ஒரு பக்கம் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து ஜென்ரலைசேஷன். ஸோ பேசிக்கலி ஜென்ரலைசேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் இது ரெண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அந்த இன்ஹெரிட்டன்ஸோட பவர் நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் என்காப்சுலேஷன் இருக்கு. இந்த மாதிரி ஊப்ஸ்ல இருக்க அந்த மெயின் 4 பில்லர்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த ஆன்சர்ஸ் தான் இண்டஸ்ட்ரியில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மொத்தமா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் பிஹேவியர்ஸ் இருக்கும், ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து யாருன்னா சொல்லலாம் ஒரு ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் நான் எப்படி டிசைன் பண்ண போறேன், எப்படி என்காப்சுலேட் பண்ண போறேன், இது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி எனக்கு பேசிக்ஸ் தெரியும் நினைக்கிறேன், எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ always try to watch oops and solid, because these are the 2 videos which will make you stand out when compared to other candidates. Okay, so June 1 நம்ம DSA ஃபண்டமெண்டல் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ until June 1 எல்லாரோட டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நான் ப்ரீ ரெக்வசைட்ஸ் மாஸ்டர் பண்ணிட்டேன். அதாவது பேசிக்கா நான் சூஸ் பண்ண லாங்குவேஜ்ல எனக்கு ஓரளவுக்கு இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ரொம்ப டீப்பாலாம் அதுக்குள்ள அப்புறம் பார்த்துக்கலாம். பட் அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது எனக்கு ஒரு ஆவரேஜ் எதாவது எனக்கு தெரியும். அண்ட் டிஎஸ்ஏனா என்ன, பேசிக்கா டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ் ஃபங்க்ஷன் கால்ஸ் எப்படி ஆகுது, இந்த மாதிரி டிஎஸ்ஏ பேசிக்கான ஒரு அரே பேசிக்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். இது ரெண்டு தான் நீங்க மாஸ்டர் பண்ணணும். இட்ஸ் மோர் தென் எனஃப் டைம். அண்ட் ஃப்ரீயா இருக்கிறவங்க, எக்ஸ்ட்ரா டைம் இருக்கவங்க சாலிட் ஊப்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல ஏதாவது டவுட் இருந்தா பீப்புள் கேன் சாட் ஆர் அன்மியூட் அண்ட் டாக். ஹாய் ரமன், சொல்லுங்க. என்னன்னா பேசிக் மீன்ஸ் லைக் நம்ம வந்து அரே லூப் லிஸ்ட் எல்லாமே வந்து பேசிக்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா, ஜஸ்ட் ஹேஷிங் ரிகர்ஷன் இந்த மூணு மட்டும் பார்த்தா போதுமா? இல்ல லிங்க் லிஸ்ட், ஹேஷிங், ரிகர்ஷன் எதுவுமே இப்போ பார்க்க வேணாம். இப்போதைக்கு ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி பேசிக்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் காலில் வந்து இப்போ பேசிக்காக ஒரு கோட் ஸ்னிப்பெட் கொடுத்தா அதுக்கு அவுட்புட் எப்படி வருது, அந்த அவுட்புட் வந்து மோஸ்ட் லைக்லி எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வைக்கிற அந்த லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிகேஷன், அந்த லாங்குவேஜ் இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுது ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு வைப்பேன். ஆனால் அந்த டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிறது வந்து ஃபங்க்ஷன் கால்ஸ் பேஸ் பண்ணி வைப்பேன். அது மோஸ்ட் லைக்லி எல்லா லாங்குவேஜ்ல ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும்.
அண்ட் செகண்ட் இஸ் பேசிக்கான அரே பேசிக்ஸ். அவ்வளவுதான். ஹேஷிங், ரிகர்ஷன், இன்க்ளூஷ் எதுவுமே எதிர்பார்க்கல. அதுக்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்கான வீக்ஸ்ல இருக்கு. இப்போதைக்கு நான் இவ்வளவு மட்டும் எதிர்பார்க்கிறேன். இப்போதைக்கு நம்ம அரேஸ் மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்றீங்க. ஆமா, எஸ். அரேஸ் பார்ட் 1 மட்டும் பார்த்தா போதும். எஸ். சரி, தேங்க்யூ. ப்ரோ ஹாய் ப்ரோ. சொல்லுங்க. அதாவது வந்து இப்போ ஸ்டார்டிங்ல வந்து ப்ரோ நம்ம கம்ப்ளீட் பிகினர் கோடிங்கு. ஸோ என்னன்னா இப்போ வந்து பைத்தான், ஜாவா ரெண்டுத்தையுமே லைக் இப்போ அரே லைக் எது வரைக்கும்னா மேக்ஸிமம் இந்த இது வரைக்கும் தான் ப்ரோ, லூப்பிங் கண்டிஷன்ஸ் வரைக்கும் தான் தெரியும். ஸோ டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஊப்ஸ் கான்செப்ட்லாம் பார்க்கணும்னா இப்போ ஜாவாவா பைத்தானா எது ப்ரிஃபர் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கு ப்ரோ. லைக் which is a better to start? Yeah, so if you don't mind, can you tell me about more little introduction, like which year passed out, currently what you're doing? 23 passed out, currently working in TCS. TCS என்ன டெக் ஸ்டாக்ல வர்க் பண்றீங்க? இப்போ நான் வந்து AS400ன்னு ஒரு டூல்ல வர்க் பண்றேன் ப்ரோ. இட்ஸ் நாட் டெவலப்மெண்ட் அட் ஆல். So it's like ரொம்ப ரொம்ப பிகினர் தான் ப்ரோ. லைக் no prior experience at all. No worries. Okay, so நீங்க இப்போ ஜாவா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல பைத்தான்ல தான் ப்ரோ கம்ஃபர்டபிளா இருக்கீங்க ஃபீல் பண்றீங்களா? ஜாவா வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் ப்ரோ. இங்க ஒரு 3 months எங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஜாவாவோட பேசிக்ஸும் தெரியும், பைத்தானும் தெரியும். பட் ஆனா இந்த அட்வான்ஸ் கான்செப்ட் அந்த ஊப்ஸ் அதெல்லாம் 2 லாங்குவேஜ்லயுமே தெரியாது. ஸோ எந்த லாங்குவேஜ்ல ஸ்டார்ட் பண்ணா விச் இஸ் பெட்டர்னு உங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். ஸோ ஷார்ட் ஆன்சர் ஜாவா தான். ஏன்னா ஜாவாவும் நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். அண்ட் ஜாவால ஸ்டூடெண்ட் எழுதிருக்கீங்க அப்படின்னா ஜாவால ஊப்ஸ் கத்துக்கிறதே பெட்டர். But still, I would advise you to write both tests. Java, Python ரெண்டுமே எழுதுங்க. Then we'll decide. எப்படி நம்ம ஒன்று லைவ் செஷன் எப்போ அந்த டெஸ்ட் ஆன்சர்ஸ் வச்சு அப்போ we can even have a clear understanding. Yeah, okay. And guys, யாரெல்லாம் வந்து நான் ஒரு கம்ப்ளீட் பிகினரா இருக்கேன், ஆல்ரெடி சில பேருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் ஒரு ரியல் டைம் ஸ்டோரியை சொல்றேன். ஆல்ரெடி யூடியூப் வீடியோ சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நான் ஸ்கேலா ஜாயின் பண்ணும்போது என்னோட பேட்ச்ல ஒரு நான் ஐடி பையன் ஜாயின் பண்ணான். அவன் வந்து IIIT காலேஜ் ஏதோ ஒரு காலேஜ், பட் கம்ப்ளீட்லி நான் ஐடி பேக்ரவுண்ட், லைக் வேற ஏதோ ஐசிஐ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட். ஓகே, அந்த பையன் வந்து எங்க டவுட் கேட்டே இருப்பான். ஸோ ரொம்ப 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 நாமிரானா ரொம்ப பேசிக்காக ஆப்வியஸான விஷயம் டவுட் கேட்டே இருப்பான். லெவலுக்கு நான் ரிப்ளை பண்ணல. அட போட எனக்கு படிக்க டைம்ல உனக்கு யார் ரிப்ளை பண்ணுற மாதிரி விட்டுட்டேன். சொன்னா அவன் மாட்டீங்க, நீங்க அவன் மைக்ரோசாஃப்ட் கிராக் பண்ணிட்டான். அது எல்லாத்துக்கும் பியூர் ரீசன் அவனோட டிசிப்ளின் தான். நான் வந்து ரிகர்ஷன் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து ஆஃபர் லெட்டர் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வந்து டிசை படிச்சு விட்டுட்டேன். போதும் வேலை கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனா அவன் கடைசி வரையும் 3-4 மாசம் பகலும் நல்லா உட்காந்து படிச்சு எல்லா ஹோம்ஒர்க்ஸும் பல வாட்டி அட்டன் பண்ணி முடிச்சு அவன் மைக்ரோசாஃப்டே கிராக் பண்ணிட்டான். அதான் சொல்றேன் இல்லையா. ஸோ டிசிப்ளின் தான் மேட்டர். நம்மளோட நேச்சுரல் டேலண்ட், நம்மளோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜ், இது எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம எஃபர்ட் போட்டா மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும். இந்த உண்மையை நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா ரியலைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேற முடியும். அதனால எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பிகினர்ன்ற ஒரு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே வேணாம். நான் என்ன பிகினர் இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் போடுற எஃபர்ட் தான் நான் வந்து ஷேப் பண்ண போகுது. ஐ பிலீவ் இன் மை எஃபர்ட்ஸ். ஸோ நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல் கறந்துட்டே இருக்கும். அண்ட் த்ரூ அவுட் த கோர்ஸ் ஐ பி ஆல்வேஸ் வித் யூ டு கைட் யூ. ஸோ ஐ வுட் அர்ஜ் எவ்ரி ஒன் டு புட் மோர் எஃபர்ட்ஸ். அடுத்த ஒரு 4-5 மாசத்துக்கு நான் வந்து ஃபுல்லா உழைக்க தயாரா இருக்கேன். பிகாஸ் தீஸ் நெக்ஸ்ட் 4-5 months இஸ் கோனா சேஞ்ச் மை லைஃப் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்கணும். அப்படி இருந்தாதான் 4-5 monthsலேயே முடிச்சிட முடியும். இல்ல அப்படின்னா தப்பி தவறி ஒரு பிரேக்கோ, உங்களுக்கு பிரேக் ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல்லா கண்டென்ட்ஸும் ரெடியா இருக்கு. பேட்ச் ஒனுக்கு தப்பி தவறி ஒரு 1 month பிரேக் எடுத்தனால ஐ நோ ஹவு மச் தே ஸ்ட்ரகிள். ஏன்னா அந்த பிரேக்ல மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வரதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இப்போ அதுல ஒரு 30-33 பேர் நம்ம பேட்ச் சொல்லி ஜாயின் பண்ண போறாங்க. ஜஸ்ட் பிகாஸ் தேவர் அவங்க சைட்லயும் தப்பு இருக்கு, அவங்க நிறைய பர்சனல் பிரேக்ஸ்ல எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, என் சைட்ல இருந்து எந்த ஒரு பிரேக்கும் ஆகாது, கரெக்டா போவோம். பை எனி சான்ஸ் ஒரு 70% கீழே வந்து இன்னும் எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகாங்கன்னா அஃப்கோர்ஸ் வி கோனா டேக் அ பிரேக். வி கோனா மேக் ஷூர் எவ்ரிவன் இஸ் ஸ்டில் ஆன் போர்ட். அண்ட் ஃபியூச்சர்ல ஆல்ரெடி நல்லா படிச்சவங்களுக்கும் எக்ஸ்ட்ரா வீடியோஸும் அவைலபிளா தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ பேட்ச்ல மோஸ்ட் லைக்லி தப்பு நடக்காது. ஸோ ஐ வாண்ட் யூ, இஃப் யூ புட் ரைட் எஃபர்ட்ஸ் ஃபார் 5 months, தென் கண்டிப்பா ரிசல்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே, ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ஃபோக்கஸ் ஆன் நெக்ஸ்ட் 5 months. அண்ட் பேசிக்கா இந்த லைக் என்னென்னலாம் வந்து சில பேருக்கு வந்து தடங்களா இருக்கு, நிறைய பேர் டாபிக்ல பேசியிருக்கேன், நிறைய பிரச்சனை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல இருக்க காமனா சில நான் சொல்யூஷன் சொல்லியிருப்பேன். அது வேணா நான் லைனா ஒன்னா ஷேர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட டாபிக் கிராண்ட் ஆகும்போது, ப்ரோ நான் ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து வெறும் சேலரி வந்து 10 to 15K தான் இருக்கு. ஆனா இங்க வந்து ஒர்க் வந்து புளிஞ்சு எடுக்கிறாங்க. 10 hours 12 hours ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து ட்ரெயின் ஆயிடுறேன்.
அண்ட் இப்போ எனக்கு வந்து நான் ஒரு ஒர்க் முடிக்கலன்னா நான் 2 டெவலப்பர் தான் இருக்கிறோம். நாங்க தான் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கோம். நாங்க ஒரு நாள் மிஸ் ஆனாலும் முடிஞ்சு. கிளைண்ட் எல்லாம் வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. மேல நிறைய சவுண்ட் வந்துடும். ஸோ வி ஹேவ் டு டூ ஒர்க். அதனால என்னால வந்து இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியல. ஐ மீன் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்றது எல்லாமே ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஓகே சி கைஸ், எனக்கு பர்சனலாவே 2 பேரை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ணி பயங்கரமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பர்சனல் மீன்ஸ் ஆரம்பிச்சவங்கள என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணான். அவனுக்கு 25K சேலரி. ஓகே, அவன் வந்து ஒரு ப்ராஜெக்டை எண்ட் டு எண்ட் முடிச்சு கொடுத்தான். ஒரு 1 மந்த்ல எண்ட் டு எண்ட் முடிச்சான். ஓகே, அதுக்கு ஏதோ போனஸ் பார்ட்டிலாம் போயிருக்காங்க போல. அந்த பார்ட்டியில் நிறைய பேர் கொஞ்சம் சரக்குல அடிச்சிட்டாங்க. இவன் வந்து லைட்டா லேப்டாப்ல இருக்கிற ஜிமெயில் எடுத்து பார்த்துருக்கான். பார்த்தாலும் தெரியுது அந்த ப்ராஜெக்ட் 1.5 கோடி வாங்கியிருக்காங்க. இவனோட நெக்ஸ்ட் மேல இருக்க ஐயருக்கு தான் சிஇஓ. அவர் 1.5 கோடி வாங்கியிருக்காங்க. ஆனா இவனுக்கு கொடுத்தது என்னமோ 50,000 ரூபாய் 2 மாசம் சேலரி, அவ்வளவுதான். அப்ப அதை பார்த்து அவன் விரக்தி ஆயிட்டான். ஸோ அப்பதான் நீங்க ரியலைஸ் பண்ணணும், தி ஸ்டார்ட் அப் பீப்புள் தேர் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டிங் ஆன் இன்டர்ன் டேலண்ட்ஸ். அவங்க ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ல வந்து இந்த டிஎஸ்சி அதெல்லாம் ரொம்ப டீப்பரா கேட்க மாட்டாங்க. இந்த ரெலவென்ட் டெக்ஸ்டாக்ட ஏதோ உனக்கு பண்ண தெரியுதா, நோண்டி ஏதோ ஒப்பிட்டு அவுட்புட் கொண்டு வந்துடுறானா, தூக்கிடுறான் அவனை செலக்ட் போட்டு 10,000 15,000 கொடுத்து அவனை 10 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. ஸோ இப்படிதான் முக்காவாசி ஸ்டார்ட், எல்லா ஸ்டார்ட் அப்பும் சொல்ல, முக்காவாசி ஃபண்டிங் இல்லாத இந்த கிளைண்ட் காசு வச்சு போற முக்காவாசி ஸ்டார்ட் அப் இப்படிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா பி மோர் கிரீடி. ஐயோ நான் இல்லைன்னா இந்த கம்பெனியே போயிடும் அப்படின்னா நீங்க யோசிக்காதீங்க. தே ஆர் நாட் திங்கிங் அபவுட், தே ஆர் earning in dollars and they are just giving you peanuts in rupees. அண்ட் அது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மினிமம் 60-70K வாங்கணும். நான் சொல்றது மினிமம். அதனால அந்த பே நீங்க இல்லை அப்படின்னா தென் உங்க கரண்ட் கம்பெனிக்கு நீங்க வந்து லாயலா இருக்கிறதுக்கான எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை. அதனால வந்து ஸ்டார்ட் அப்ளைங் லீவ்ஸ், give more excuses, focus more time a year. It's okay. And ஒரு 2 months 2.5 months முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து we can actually start giving interviews for normal companies. Zoho மாதிரி ஒரு பிராண்டட் கம்பெனி போகாம நார்மல் கம்பெனி எங்க லேக் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை மந்த் டூ அப்போ நான் சொல்லுவேன். அப்போ ஏதோ ஒரு டெம்பரரி ஆஃப் லெட்டர் வாங்கின உடனே we can serve notice. அது 2 months 3 months நோட்டீஸ் பீரியட், ஒரு டெம்பரரி ஆஃப் லெட்டர் வாங்க அடுத்த செகண்ட் நோட்டீஸ் சர்வ் பண்ணிடும். அந்த நோட்டீஸ் பீரியட் ஃபுல்லா உட்காந்து அட்வான்ஸ் டேஸ் படிச்சு இன்னொரு 10 LP 15 LP கிராக் பண்ணணும். சுஜித், நான் அந்த லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ண கடைசியா நான் சொல்றேன். சரி, ஓகே இப்போ ஓகே ப்ரோ, நான் வந்து அடுத்த 5 மாசத்துக்கு ஃபுல்லா படிக்கணும் முடிவு எடுத்தாச்சு. அதுக்கு நான் என்னென்னலாம் டைம் ப்ரிப்பேர் பண்ணுவேன், என்னென்னலாம் வழி இருக்கு, எல்லாத்துக்கும் நான் டைம்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் வந்து ஐ வில் மேக் மை செல்ஃப் சம் டைம் அவைலபிலிட்டி. இதுக்கப்புறம் அந்த டைம் எப்படி எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றது. ஸோ நான் ஃபாலோ பண்ண ட்ரிக் ஒன்று தான். அடுத்த வாரத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன்றது நான் ஒரு செக் பாக்ஸஸ் மாதிரி எடுத்துப்பேன். அதே செக் பாக்ஸஸ் நம்ம ஸ்கூல்லே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, அந்த அடுத்த ஒரு வீக்குக்கான அஜெண்டா ஒரு கோல் நம்ம செட் பண்ணிடுவோம். அந்த கோலை நீங்க பிரிச்சு செக் பாக்ஸஸ் கிரியேட் பண்ணிடுங்க. நான் கூகுள் கீப் நோட் யூஸ் பண்ண வாட் எவர் நீங்க ஒரு செக் பாக்ஸஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு செக் பாக்ஸ் நீங்க முடிக்க ட்ரை பண்ணுங்க. பை எனி சான்ஸ் இப்போ நீங்க 1/2 மணி நேரம் மேக்ஸிமம் 1 மணி நேரம் உட்காங்க. அதுல ஏதோ ஸ்டக் ஆறீங்க, ட்ரெயின் ஆறீங்க அப்படின்னா டேக் பிரேக். உடனே பிரேக் எடுத்துங்க. எப்பெல்லாம் நீங்க ட்ரெயினா லைட்டா ஃபீல் பண்ண கூட பிரேக் எடுத்துருங்க. சில பேருக்கு 10-20 மினிட்ஸ் ட்ரெயின் ஆவீங்க. இட்ஸ் ஓகே, டேக் பிரேக்ஸ். அந்த பிரேக் எப்படி இருக்கும்னா, அதுக்கும் பிரேக் எடுக்குன்னு சொல்லிட்டு வெளியில போய் படம் பார்க்கறதோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அந்த பிரேக்ல ஒரு சின்ன ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ், சும்மா வெளியில ஒரு வாக் போயிட்டு வரலாம், இல்ல ஒரு பிடிச்ச சாங் கேட்டு வரலாம், இல்ல ஈவன் ஒரு டான்ஸ் கூட போட்டு வரலாம். வாட் எவர் கிவ்ஸ் யூ சம் பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் சம் லிட்டில் ரிலாக்ஸேஷன். இந்த மாதிரி ஒரு பிரேக் வந்து மேக்ஸிமம் 10-20 மினிட்ஸ் எடுக்கலாம். எடுத்து மறுபடியும் வந்து டைம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. யூ வில் டெஃபினெட்லி see a difference. இதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரக் ஆனதை வந்து நீங்க அந்த ஸ்ட்ரக் கிளியர் ஆயிரும். இட்ஸ் ஓகே சுபாஷ், நோ வரிஸ். ஸோ நான் கடைசியா வந்து அன்மியூட் பண்றேன், அன்மியூட் ஆப்ரேஷன் பண்றேன். அப்போ பீப்புள் கேன் அன்மியூட் அண்ட் டாக். சரி, ஓகே கைஸ். ஸோ இதான் கோல் செட் பண்ணி அது மல்டிபிள் ஸ்மால் கோல்ஸ் செக் பாக்ஸஸ் கிரியேட் பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்டா பிரேக்ஸ் எடுத்து பண்ணுங்க. இது பண்ணாலே போதும். வில் ஆல்வேஸ் மூவ் இன் த ரைட் டைரக்ஷன். ஓகே, ஸ்லோவா போனாலும் பரவாயில்ல, பட் ஸ்டெடியா ஃபார்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆகிற வரையும் நோ ப்ராப்ளம்ஸ். அண்ட் எவ்ரி வீக் டெஸ்ட் எதுனே இருக்கும். The test will keep on test you whether you are going the right progress or not. ஓகே, அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து அதிக டைம் இருக்கும். அதனால காலேஜ்ல வந்து உங்களோட சிஜிபி ஒரு லெவல் வரை தான் மேட்டர். ஸோ as long as you are getting மேக்ஸிமம் அரியர் இல்லாம ஒரு 7+ சிஜிபி எடுத்தாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். ஓகே, அரியர் எடுத்துட்டீங்க அப்படின்னா தென் உங்க ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட் ஆயிரும். ஓகே, ஆனா உங்களுக்கு பெரிய பிளஸ் என்னன்னா யூ ஹேவ் மோர் எனர்ஜி அண்ட் யூ ஹேவ் மோர் டைம். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆன் த கோர்ஸ். ஓகே, ஸோ இதான் நான் பேசிக்கா நான் பேசும்போது இந்த பிரச்சனை தான் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. இதுதான் நான் கரெக்டாக கொடுக்குற சொல்யூஷன். அது சும்மா உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அண்ட் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ there are various benefits to it. One of the biggest benefit is இப்போ let's say இப்போ என்கிட்ட வந்து get maximum element in a list இருக்குன்னு வைங்களேன். ஒரு லிஸ்ட்ல இருக்க பெரிய எலிமெண்ட்டுக்கு நான் ஒரு காமன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கிறேன்.
இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அரே லிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணணும், எனக்கு லிங்க் லிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர்ல இப்போ நான் இதே ஃபங்க்ஷன் வந்து இன்கேஸ் நான் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நான் அரே லிஸ்ட் மட்டும் போட்டு ஒரு பெராம எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா அப்போ அது வேலை செய்யாது. அப்போ வந்து இந்த இடத்துல நீங்க லிங்க் லிஸ்ட் அனுப்பிச்சீங்கன்னா வேலை செய்யாது. கரெக்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு எப்போலாம் ஒரு யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் எழுதுறீங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரிக்கா நீங்க வந்து ஜெனரலைஸ் பண்ணி பராமரிச்சு வாங்கணும். ஸோ இப்போ இங்க வந்து நீங்க ஒரு பேரண்ட் கிளாஸ் லிஸ்ட் இன்டர்ஃபேஸ் போட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஃபியூச்சர்ல அரே லிஸ்ட் அனுப்பலாம், இல்ல ஒரு லிங்க் லிஸ்ட் அனுப்பலாம். ஸோ அதனால தான் ஃபியூச்சர்ல இந்த பேரண்ட் இன்டர்ஃபேஸ் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட யூட்டிலிட்டி மெத்தட்ஸ் நம்ம எழுதி வச்சிருந்தோம் அப்படின்னா அப்ப அந்த எல்லா யூட்டிலிட்டி மெத்தட்ஸுக்குமே நம்ம இந்த L1 L2 பாஸ் பண்ணிக்கலாம் கம்ஃபர்டபுளா. இது ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட். அந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஊப் சாலிட் வச்சு நம்ம 2-3 MCQ டெஸ்ட் வைப்போம். 2-3 MCQ இன் தி சென்ஸ் 10 கொஸ்டின்ஸ். அதெல்லாம் ஆன்சர் பண்ணா யூ வில் ஹேவ் a clear ஐடியா. எப்படி நோண்டி கேட்டாலுமே தெளிவா உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியும். மெயினா ஜோஹோல வந்து அவங்க ரொம்ப நோண்டி கேட்கிறது இந்த ஊப்ஸ் தான். இந்த ஊப்ஸ் இந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து பயங்கரமா நோண்டி கேட்பாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம நோண்டி கேட்பாங்க. எப்படி கேட்டாலுமே நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஆன்சர் பண்றீங்க. அண்ட் 5ல 3 டிஎஸ் தான் போட்டிருந்தா கூட யூ வில் ஸ்டில் பி செலக்டட். ஏன்னா ஜென்ரலா ஒரு 100 கேண்டிடேட் சொல்லுவாராம் அப்படின்னா அது ஊப் சாலிட் ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரேட் வந்து ரொம்ப கம்மி. எல்லாரும் டிஎஸ்ஏ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டிஎஸ்ஏ மட்டும் சால்வ் பண்ணுவாங்க. ஆனா ஊப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா அவங்க துரத்தி விட்டுருவாங்க. அண்ட் 4th ரவுண்ட்ல அவங்க கரெக்டா இந்த கலெக்ஷன் ஃப்ரேம் இருக்கு ஆர் ஜென்ரலாவே வந்து இந்த ஒவ்வொரு கிளாஸ் எப்படி கம்யூனிகேட் பண்றான், ஒவ்வொரு கிளாஸ் எப்படி டிசைன் பண்றான், இதான் ஒழுங்கா டிசைன் பண்ணாலும் அதை விட்டுருவாங்க. இந்த 2 இடம் தான் மோஸ்ட் பீப்புள் கெட்ஸ் ரிஜெக்டட் இன் ஜோஹோ ஆர் மோஸ்ட்லி இன் வெரி குட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இந்த 2 இடத்துல யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் மோர் ஆன். ஸோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் சாலிட் ஊப்ஸ். ஓகே. அண்ட் போக போக நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் அப்பப்போ நான் சொல்லிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் சாலிட் ஊப்ஸ், அப்புறம் அரே லிங்க் லிஸ்ட். ஓகே. ஆஷிங் அரே ஸ்ட்ரிங்ஸ் ஆஷிங் சாலிட் ஊப்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் மந்த்ல என்ன நான் பொறுமையா அப்பப்போ நான் சொல்லுவேன். ஓகே சரி. ஓகே. இப்போ அடுத்து நம்ம ஜூன் 1ல இருந்து ப்ராப்பரா மந்த் 1 ஆன கண்டென்ட் ஆரம்பிப்போம். ஓகே. ஸோ அரேஸ்ல இன்னும் 2 மோர் பார்ட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங்ல ஒரு 3 வீடியோ இருக்கும், அப்புறம் ஆஷிங் இருக்கும், ஊப்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து மந்த் 1 பார்க்க போறோம். ஓவராலா ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆகும். ஓகே. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்கோர்ஸ் ஒரு வீடியோ நம்ம வந்து ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும், எம்சிக்யூ டெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கும் தான். பட் இதெல்லாம் வந்து நீங்க லைனா படிச்சுட்டே வரீங்க. அப்புறம் நிறைய பேட்டர்ன்ஸ் படிப்பீங்க, நிறைய சிமிலர் ப்ராப்ளம்ஸ் பார்ப்பீங்க. பட் இந்த சிமிலர் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பிரெயின்ல கரெக்டாக டியூன் ஆகாதாலே நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 40 கொஸ்டின்ஸ் ட்ரில் தான். ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு 2 வீக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொஸ்டின் ட்ரில் வைப்போம். ஒரு 40 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த 40 கொஸ்டின்ஸ்ல நீங்க ரேண்டமா ஒரு கொஸ்டின் பிக் பண்ணி இது வந்து நான் ஆஷிங்ல போடுவானா, இது 2 பாயிண்ட்ல போடுவானா, ஸ்லைடிங் விண்டோல போடுவானா, இதுல எந்த பேட்டர்ன் யூஸ் பண்ண சால்வ் பண்ணுவேன் அப்படின்றத நீங்க வந்து ஃபிகர் அவுட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப இந்த 2 வீக்ஸ் ட்ரில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 வீக்ஸ் ட்ரில் நீங்க ஒழுங்கா சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 4 வீக்ஸ் வந்து நீங்க கரெக்டா படிச்சிடணும். இது எல்லாமே வந்து ஒரு குமுலேட்டிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற விஷயம். ஸோ நீங்க நடுவில் ஏதோ இடத்துல லேக் ஆயிட்டோம், இன்னும் டைம் ஏது அப்படின்னா ஒரு 70% மேல ஓட் பண்றாங்கன்னா வில் கிவ் எக்ஸ்ட்ரா 1 வீக் டைம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். இப்போ எனி சான்ஸ் நிறைய பேர் கோர்ஸ் பின்னாடி தள்ளி போறீங்கன்னா கூட ஸ்டில் வி ஹேவ் எக்ஸ்ட்ரா 4-5 months ஆஃப் அக்சஸ். ஓகே. ஸோ அதனால வந்து ஃபாஸ்டா போடுறதுன்றது வந்து நம்ம கோல் இல்லை, போற வரையும் கரெக்டா போகணும், அதான் நம்மளோட கோல். ஓகே. ஸோ இந்த 40 கொஸ்டின்ஸ் ட்ரில் நீங்க பண்ணா யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா. ஓகே, நான் அரே ஸ்ட்ரிங் ஆஷிங் இதுல எந்த கொஸ்டின் வந்தாலும் ஒரு நான் சால்வ் பண்ணிடுவேன். அட்லீஸ்ட் ஒரு மீடியம் கொஸ்டின் வந்தா திணறாம என்னால இன்டர்வியூ ஆன்சர் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரணும். அது வரையும் வில் கீப் ஆன் டூயிங் திஸ் ட்ரில். ஓகே. இதே மாதிரி தான் மந்த் 2லயும். சரி, இப்போ நான் கரெக்டாக சொல்றேன். ஓகே. இப்போ மந்த் 2ல லிங்க் லிஸ்ட், ஸ்டாக் கியூ, பைனரி சர்ச், கிரீடி அல்காரிதம், அப்புறம் பேசிக் ரிகர்ஷன். ஓகே. இது எல்லாமே நம்ம படிச்சதுக்கு அப்புறம் அகைன் ஒரு 2 வீக்ஸ் ட்ரில் இருப்போம். ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லா மந்த் 1, மந்த் 2, மந்த் 3, 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரில் இருக்கு. ஸோ அதனால இந்த 2 வீக்ஸ் எக்ஸ்ட்ரா ட்ரில்லே ஒரு 1.5 month எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஸோ அப்ராக்சிமேட்டா இதுவே வந்து நமக்கு ஒரு 5 months ஆயிரும். ஸோ நம்ம டிஎஸ்ஏ கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு சாலிடா ஒரு 4 to 5 months ஆகும். ஓகே. இந்த 4 to 5 monthsல டிஎஸ்ஏ தவிர்த்து நீங்க வந்து ஊப்ஸ் கத்துருப்பீங்க, சாலிட் கத்துருப்பீங்க, ஏபிஐனா என்ன, அதுக்கு டெக்ஸ்டாக் ஒர்க் ஃப்ளோ வீடியோ இருக்கு, அது நடுவில் நான் இன்சர்ட் பண்ணுவேன். அந்த இப்பெல்லாம் ட்ரில் நடக்குதோ அப்போ இந்த சும்மா ஒரு வீடியோ மட்டும் இருக்கும். ஸோ டெக்ஸ்டாக் ஒர்க் ஃப்ளோ நீங்க கத்துப்பீங்க. அண்ட் இதை தாண்டி ஜென்ரலா ஒரு இன்டர்வியூ டிப்ஸ் இதெல்லாம் நீங்க கத்துப்பீங்க. ஸோ இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு நான் ஐடில இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு காலேஜ் ஃப்ரெஷர் இருக்கீங்க, பேசிக்கா நீங்க ஒரு ST1 ரோலுக்கு நீங்க ஏம் பண்றீங்க அப்படின்னா எப்போ நம்ம வந்து இந்த மந்த் 2 ட்ரில் முடியுதோ அப்போ வந்து நீங்க யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் இன்டர்வியூஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி 3 months ஆஃப்டர். ஓகே. இங்க தான் என்னோட மார்க் இன்டர்வியூ ட்ரில் ஆரம்பிக்கும். ஓகே. அண்ட் இதெல்லாமே நான் ப்ராப்பரா ஸ்கூல்ல நான் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிடுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ரஃப் ஐடியா கொடுக்குறேன். நான் மறுபடியும் சொல்றேன், அடுத்த ஒரு 4-5 months உங்களுக்கு ரஃப் ஐடியா தெரிஞ்சா போதும். ஆனா அடுத்த ஒரு 1 வீக்கு கிளியர் ஐடியா இருக்கும். ஓகே. அதுதான் வந்து கோல். ஓகே. அண்ட் அப்புறம் இங்க மந்த் 2ல இங்க பாத்தீங்கன்னா
ஸோ இந்த மந்த் 1க்கு அப்புறம் நான் டாப் மீட் ஓப்பன் பண்ணிடுவேன். ஸோ இந்த டாப் மீட் வந்து நான் மந்த் 1 வரையும் என்னோட 1-on-1 கால் பண்ண முடியும். ஏன்னா அது வரையும் உங்களுக்கு படிக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்க படிச்சு ட்ரில்ல பண்ணதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் டவுட்ஸ். யூ வுட் ஹேவ் ஹேட் சோ மெனி டவுட்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். அதெல்லாம் வந்து 1-on-1 காலை தான் சரி பண்ற மாதிரி இருக்கும். அது ஒன்று. ப்ளஸ் இதுவரை நான் படிச்சது வரைக்கும் கரெக்டாக படிச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும். அது அப்பப்போ வந்து நீங்க என்கிட்ட கனெக்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். பட் அதுக்குன்ட்டு வந்து இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு தொடர்ந்துலாம் கனெக்ட் அலோவ் பண்ண மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் ஆர் மேக்ஸிமம் ட்வைஸ் அவ்வளோதான் அலோவ் பண்ண ஒரு கேண்டிடேட்டுக்கு. அண்ட் இந்த டாப் மீட்டுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க் வந்து மந்த் 1க்கு அப்புறம் தான் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுவேன். அந்த லிங்க் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஜென்ரலா இப்போ நீங்க வெளியில வந்து ஒரு நார்மலா யூடியூப் வீடியோ பார்த்து என்னோட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கெரியர் கைடன்ஸ்க்கு நான் வந்து ½ an hourக்கு வந்து ஸ்டார்டிங்ல 500 சார்ஜ் பண்ணேன். அப்புறம் நிறைய கால்ஸ் வரும் சொல்லி 750 சார்ஜ் பண்ணேன். ஸ்டில் பீப்புள் ஆர் வில்லிங் டு பே 750 rupees ஃபார் ½ an hour டாக் வித் மீ. பட் இப்போ நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணி கரெக்டா என்னோட கம்யூனிட்டி பிரைவேட் கம்யூனிட்டில வந்திருக்கீங்க. ஸோ நான் நாட் கோனா சார்ஜ் மச். இப்போ நான் ஃப்ரீயா கொடுத்தேன், இஷ்டத்துக்கு கால் புக் ஆயிரும். ஸோ ஒரு நேம் சேக்குக்கு நான் 150 rupees சார்ஜ் பண்ண போறேன். அது 20 minutes, அது பேர் தான் 15 minutes கால், பட் வில் கோ டு 20 to 30 minutes. ஓகே, ஸோ இது எப்போ அப்படின்னா நான் இதுவரை கரெக்டாக படிச்சிருக்கேன்னாலே டெஸ்ட் பண்றது தான் இது ஒன்று. பிளஸ் எனக்கு வேற ஏதோ ஒரு பர்சனல் டவுட் இருக்கு. எனக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்டிக்கா போகுது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய பேர் நிறைய ஒரு பர்சனலாக ஒரு ஸ்டக்கா சுச்சுவேஷன் இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க சுச்சுவேஷன் இருந்தால் கூட கேன் கரெக்ட். அவ்வளோ இது 2 விஷயத்துக்கு மட்டும் தான் கரெக்ட் ஆகணும். மற்றபடி முக்காவாசி டவுட்டும் வாட்ஸ்அப்லேயே கிளிக் பண்ணிடலாம். முக்காவாசி நீங்க ஒரு கோட் அடிக்கிறீங்க, அதோட டவுட்டும் வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட் அனுப்புங்க. மோஸ்ட் லைக்லி ஐ வில் ரிப்ளை. ஸோ ஓகே, ஸோ டிஎஸ்சி இதுவரையும், அதாவது ST1 ரோல் அப்ளை பண்ற வரையும் அடுத்த ஒரு 4 to 5 monthsக்குள்ள ST1 ரோல் அப்ளை பண்றதுக்கு என்ன நாலேஜ் தேவையோ இது எல்லாமே நம்ம இதில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைன் ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து லோ லெவல் டிசைன், அப்புறம் ஹை லெவல் டிசைன் ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ மோஸ்ட் லைக்லி இதெல்லாம் வந்து இயர் எண்ட் ஆயிரும். பட் ST2 ST3 ரோலுக்கு, அதாவது 3+4+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 4-5 months மினிமம். பட் நான் ST1 தான் எய்ம் பண்றேன், 10-15 LP கிடைச்சா எனக்கு போது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த 3-4 months நீங்க சாலிடா இருந்தாலே யூ கேன் ஆக்சுவலி எய்ம் ஃபார் இட். ஓகே, அண்ட் ஃபைனலா இந்த மார்க் இன்டர்வியூ ட்ரில் வந்து யாருதான் கன்சிஸ்டன்டா இதுவரை எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணாம போனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் N-1 டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் மார்க் இன்டர்வியூ சான்ஸை கொடுப்பேன். அண்ட் அந்த மார்க் இன்டர்வியூல நான் 3 ஏரியால டெஸ்ட் பண்ணுவேன். ஒன்னு உங்களோட கோடிங் ஸ்கில், இன்னொன்று உங்களோட ஊப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில், ஃபைனலா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில். இந்த 3க்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, எல்லாம் கரெக்டா பண்றீங்க அப்படின்னா தென் ஐ வில் பர்சனலி ரெஃபர் யூ இந்த கம்பெனிஸ் விச் ஐ ஹேவ் சம் குட் கனெக்ஷன் ஆன். ஃபர்ஸ்ட் ஜோல வந்து ஐ நோ வெரி க்ளோஸ் மேனேஜர்ஸ். ஓகே, ஸோ அவங்க வந்து இட்ஸ் நாட் லைக் இப்போ எனக்கு 2-3 மேனேஜர் தெரியும். அவங்க வந்து அவங்க டீம்ல வேகன்சி இருந்தால் மட்டும் நல்லா ரெஃபர் பண்றவங்க பவர் இருக்கும். ஓகே, அதை தாண்டி அவங்க ஒரு HR கொடுத்தாருன்னா அது வழக்கமா வெளியில அப்ளை பண்றதுக்கும் அவங்க கொடுக்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் தேர் இஸ் அ வே இந்த என்ன சொல்றது, இந்த ப்ராஜெக்ட் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் வந்து ஒரு ஹெட் இருப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு ஒரு பெரிய லாட் ஆஃப் ரெஸ்யூம்ஸ் வரும். அந்த லாட்ல ஆஸ் அ மேனேஜரா இவங்க ஆல்ரெடி ட்ரெயின்டுன்னு சொல்லி நம்ம அனுப்பலாம் ஒரு ரெஸ்யூம். ஓகே, அந்த ரெஸ்யூமுக்கு வந்து ஜாப் கால் உடனே வராது, பட் இன்டர்ன்ஷிப் கால் வரும். ஸோ நான் 2 தான் எம் பண்றேன். ஒன்று, இந்த மேனேஜர்ஸ் டீம்ல வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த ரெஸ்யூம்ஸ் நம்ம டார்கெட் பண்ணலாம், அந்த ரெஃபரன்ஸ் டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தை அட்லீஸ்ட் இன்டர்ன்ஷிப்பாக தான் நான் டார்கெட் பண்ணலாம். ஆனா இதுக்கு நான் 2 கிரைட்டீரியா வச்சிருக்கேன். ஒன்னு, அவங்க வந்து எல்லாமே கன்சிஸ்டன்டா இதை படிச்சு வச்சிருக்கணும். 2வது, அவங்க நான் ஐடியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜோ தர ஒரு வழியே இல்லை, ஜோ தான் உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஓகே, பட் அகெயின் இதெல்லாம் வந்து ப்ரையாரிட்டிஸ் டு செலக்ட் டு மார்க் இன்டர்வியூ. அந்த மார்க் இன்டர்வியூ யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதோ அவங்களுக்கு தான் ரெஃபரல் கிடைக்க போகுது. ஏன்னா நான் ஐ வாண்ட் earn a good name in Zoho also, right? இப்போ நாளைக்கு ஜெயகணேஷ் வந்து ஒரு 10 கேண்டிடேட்ஸ் ரெஃபர் பண்றாங்கன்னா அது அட்லீஸ்ட் ஒரு 7-8 கேண்டிடேட்ஸ் வந்து தேர்வாங்க அப்படின்ற ஒரு பேர் நான் சம்பாதிக்கணும்னா நான் மார்க்கெட் வச்சு அவங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, அண்ட் இதை தாண்டி நாம எப்படி ரெஸ்யூம் தரமா பில்ட் பண்றது, ரெஸ்யூம் எப்படிலாம் வந்து நம்ம வந்து சம்பவத்தை லைக் நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படி எப்படி காட்டுறது, கீவேர்ட்ஸ் எப்படி போறது, இது எல்லாமே நம்ம கரெக்டா அந்த இன்டர்வியூ டார்கெட் பண்ணும்போது வில் ஹேவ் ஸ்பெசிபிக் மோர் வீடியோஸ். ஓகே, அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணாலே மோஸ்ட்லி வில் கெட் a call if you are from IT background. நான் ஐடி இருக்க பட்சத்துல மட்டும்தான் இந்த மார்க்கெட் நீங்க டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். So I guess I've given you little bit clear picture about what are we going to do for 4-5 months. And அடுத்த 2 weeks என்னன்னா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் அன்மியூட் பண்றேன். People can start. Yeah, and bro, இந்த கோர்ஸ் சேனல்ல இன்டர்வியூக்கு கம்பெனியை எப்படி சர்ச் பண்றது, லைக் Tier 2 Tier 3 ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். நீங்க கம்பெனி வந்து நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து பெஸ்ட் வே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் தான் பெஸ்ட் வே. நீங்க எந்த கம்பெனி டார்கெட் பண்றீங்களோ, அதாவது நல்ல ஒரு சூப்பர் கம்பெனி டார்கெட் பண்ணீங்கன்னா அதுக்கான டாப் மேட் ரெஃபர் வாங்கி போகிறது பெட்டர். பட் எனக்கு வந்து ஒரு பேருக்கு ஆஃப் லெட்டர் வேணும், டெம்பரரி ஆஃப் லெட்டர் வேணும்னா ட்ரை ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். ஓகே, ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து அந்த ரெலவென்ட் டெக்ஸ்டாக் அவங்க என்ன டெக்ஸ்டாக் கேம் பண்றாங்களோ அந்த டெக்ஸ்டாக்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு அப்ளை பண்ணாலே மோஸ்ட்லி வில் கெட் a call.
அது போக நார்மலா நீங்க அப்ளை பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிரியேட் சம் வேல்யூ இன் யுவர் ரெஸ்யூமே. ஸோ அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து டெக்ஸ்டைல் ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம். அண்ட் நீங்க பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தரீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க வந்து என்ன வந்து எப்படி வந்து உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் as a டெவலப்பரா எப்படிலாம் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணீங்க, உங்களோட கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸா கொஞ்சம் ரெலவெண்டா இன்னும் கொஞ்சம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இட் ஷுட் பி வெரி லிட்டில் இன்னோவேட்டிவ். அதெல்லாம் வந்து அது நிறைய சில கதை சம்பவம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இப்போ நம்ம டாப் நெட்ல இப்போ ஒருத்தர் அக்ஷஞ்சன் நினைக்கிறேன், அவரோட டீம்ல ஒருத்தர் வந்து அவங்க டீம் நிறைய பேர் வேற கம்பெனி போயிட்டு இருக்காங்க. அவர் இந்த நிறைய பேர் போனவங்க பேசுறவங்க எல்லாருமே வந்து ரெஸ்யூம்ல கதை விட்டவங்க தான். அதனால உங்க ரெஸ்யூம்ல கதை விடுங்க நான் சொல்ல வரல. நீங்க கதை விடுறீங்களோ இல்லையா அது உங்க கையில. பட் நீங்க என்ன போட்டாலுமே அதுல கேள்வி கேட்கறதுக்கு, அது எப்படி கேள்வி கேட்டாலுமே அதுல ஆன்சர் பண்றது உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து மோஸ்ட் லைக்லி நீங்க தண்டர்வு வந்து எதுவா இருக்கும்னா அந்த பேக் அண்ட் ஃப்ரேம்ல கேள்வி கேட்டா மிஸ் ஆவீங்க. அப்புறம் ஏபிஐல ஏதாவது கொஞ்சம் டீப்பா அந்த டெக்ஸ்ட் ஜென்ரலாவே ரெஸ்ட் ஏபிஐ சில பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல கிடைக்க கொஞ்சம் தரலாம். அண்ட் அது போக சில விஷயம் இருக்கு, இந்த டிஎஸ் இதெல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கோர்ஸ் நாலேஜா கொடுத்துரும், ரைட்? அண்ட் அது போக நீங்க வந்து ஒரு 2-3 ஸ்டார்ட் அப்ல எங்க லேக் ஆறீங்க உங்களுக்கு அந்த ஐடியாவும் கிடைச்சிரும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மல்டி டைமென்ஷனல் ஃபேக்டர்ஸ் தான். இது எல்லாமே அந்த வந்து நம்ம டிஎஸ் 3-4 மந்த்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி நான் நிறைய பேசுவோம் லைவ்ல. இதுல இன்னும் ஏகப்பட்ட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ணா மோஸ்ட்லி வில் கெட் அ கால். ஸோ அதான் சொல்றேன், மறுபடியும் கால் வாங்குறது நம்மளோட கோல் இல்லை. கால் வந்துச்சுன்னா அது நம்ம தயாரா இருக்கோமா இல்லையா, அதான் நம்மளோட கோலா இருக்கணும். ஓகே, how many days should I study and in what pattern should I study? What are topics or fundamentals of Java I need to cover before starting array in DSA? Okay, so if you are, it depends upon your package guru. So if you are under 7-8 LPA, I would suggest you aim for ST1 first. Okay, so ST1 or temporary offer 10-11 LPA வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வந்து மேபி அந்த ஆஃபர் லெட்டர் காட்டி நீங்க வந்து 15+20 LP நீங்க பிடிக்கலாம். பட் என்னோட அட்வைஸ் என்ன, ST1 போறதே பெட்டர் தான். பை எனி சான்ஸ் நீங்க ST2 ஒரு 14 LP 11-20 LP நீங்க ST2 பிடிச்சிட்டீங்கன்னா உங்களை வந்து புரிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து மை பெர்ஸ்பெக்டிவ் பேக்கேஜ் அலோன் டசன்ட் அது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதை தாண்டி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எனக்கு முக்கியம். இது ரெண்டுமே பேலன்ஸா இருக்குமா நான் பார்ப்பேன். ஒரு 4-5 LP கம்மியானாலுமே எனக்கு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குன்னா நான் அது கம்பெனிக்கு போயிடுவேன். ஏன்னா அந்த கம்பெனி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்கில் அப் ஆகி டெவலப் ஆகி we can actually aim for 25-30 LP directly, right? So it depends. So it depends a lot of things. இது தேர்ட் பாயிண்ட் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு ஜென்ரலா ஜாவால கலெக்ஷன் வரையும் நீங்க ஒரு ஸ்டாலிடான ஐடியா இருந்தா அப்புறம் நீங்க டிஎஸ்ஏ நம்ம இதை ஆரம்பிக்கலாம். அண்ட் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஜாவா அந்த பிடிஎஃப்ல கொஞ்சம் பேஜஸ் படிச்சுட்டு வாங்க. அண்ட் whoever is choosing Java, try to learn 10-15 pages every day from the PDF. அந்த பிடிஎஃப்ல வந்து we have covered like ரவீந்திர ரொம்ப டீப்பா கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ நான் படித்த ஜாவா ரிசோர்சஸ்ல தி பெஸ்ட் ஜாவா ரிசோர்ஸ் அதான் சொல்லுவேன். பட் அவரோட டிஎஸ் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, பட் அவரோட ஜாவா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்ரி ஒன் ஹஸ் தேர் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இருக்கிற எல்லா அவைலபிள் ரிசோர்ஸ்ல இருந்து ப்ரோஸ் பண்ணி எடுத்துப்பேன். நான் இருக்குல்ல அதிகமாக நான் பார்த்த ப்ரோ வந்து டிஎஸ்ஏ பொறுத்த வரையும் ஸ்கேலர். அண்ட் அதுல சில விஷயம் ஸ்கேலாம் தப்பு பண்ணியிருப்பாங்க, டைம் காம்ப்ளெக்சிட்டிலாம் தப்பு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நான் ரவீந்திர அவர்கள் எடுத்துட்டேன், அப்துல் பாகிட்டன் எடுத்துட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன்னா அது தெளிவாக எல்லாருக்கும் போய் சேரணும். அது நான் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பண்ணிருந்தோம். அப்போ நான் பர்பிள் ரிசோர்ஸஸ் படிச்சு மாஸ்டர் பண்ணி நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, ஐஸ்வர்யா, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிசஸ். ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கோட் வந்து அப்படியே லைன் பை லைன் பர்ஃபெக்டா நீங்க போட்டு சின்டெக்ஸ் எல்லாமே இல்லாம நீங்க நோட் பேட்லேயே போட்டு அவுட்புட் காட்டணுன்றது ரொம்ப ரொம்ப ஃபியூ கம்பெனி எதிர்பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நீங்க கரெக்டான இன்ட்யூஷன் இருக்கா, கரெக்டான அல்காரிதம் நீங்க வந்து இப்போ நீங்க வந்து டிஃபைன் பண்ணிருக்கீங்களா அது பார்ப்பாங்க. இன்கேஸ் ப்ராப்பர் கோடிங், அதாவது நான் சொல்றது வந்து ஒரு நோட் பேட்ல எழுதி காட்டினா சூடோ கோட் மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் நீங்க ஒரு ப்ராப்பர் கோடிங் ரவுண்ட்ல போறீங்க, 5 கொஸ்டின் வந்து 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் கொடுத்து 5 கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அப்ப அங்க கண்டிப்பா வந்து நீங்க லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவுட்புட்லாம் காட்டணும். அதான் சொல்றேன், ஒவ்வொரு வீடியோ நான் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோல நான் சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 அந்த வீடியோ பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 2 அந்த வீடியோல நான் சொன்ன கொஸ்டின்ஸே நீங்க கைப்பட கோட் அடிச்சு பார்க்கணும். இது வந்து ரெண்டுமே வந்து மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். 3ஆவது இல்லை நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் போறேன், எனக்கு இன்னும் வந்து வெறி இருக்கு, நான் 20 LP 25 LP பிடிக்கணும்னு நினைக்கிறேன், ஐ கேன் மூவ் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நினைக்கிறவங்க நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸை இன்னும் கோட் அடிச்சு பார்க்குறது. ஓகே, ஸோ 3 லெவலில் நீங்க படிச்சலாம். பேசிக்கா நான் கொடுத்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஆன்சர் ப்ராக்டிஸ் பண்றது, இது வந்து ஒரு பேசிக் லெவல். இன்டர்மீடியட் லெவல் நான் கொடுத்துருக்க கொஸ்டின் படிச்சு ஆன்சர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஹோம்ஒர்க் கொஸ்டின் எப்படி வந்து போறது என்று அனலைஸ் பண்றது. அட்வான்ஸ் லெவல் ஹோம்ஒர்க் கொஸ்டின் போட்டு பார்க்கறது. ஓகே, நீங்க ஹோம்ஒர்க் கொஸ்டின் நீங்க போட்டு பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஆர் ஆக்சுவலி எலிஜிபிள் டு நீங்க வந்து மேங்கிங்க கிராக் பண்றது. நீங்க ஒரு ஆன்சர் ப்ராக்டிஸ் வச்சிருப்பீங்க.
ஓகே ப்ரோ, நான் ஐடி பேக்ரவுண்ட் பட் ஐ ஹேவ் 1.6 எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சொல்ல ஃப்ரெஷரு வாங்களா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எடுப்பாங்களா ப்ரோ? நான் ஐடி பேக்ரவுண்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா? சி தங்கவேல், நீங்க நான் ஐடி பேக்ரவுண்ட் இருந்தாலுமே ஆல்ரெடி ஒரு ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட்ஸ் பெட்டர் யூ ஷோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் சம் ஐடி, யூ ஹேவ் சம் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் ரெஜியூமே அண்ட் ட்ரை ஃபார். ஓகே, ஸோ இப்போ நீங்க MERN ஸ்டாக்ல நீங்க 1+ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ரொம்ப கம்மி பேக்கேஜ் இருக்கீங்க அப்படின்னா நீங்க ST1க்கு அதாவது ஒரு காலேஜ் படிச்சுட்டு வர ஒரு ஃப்ரெஷருக்கு ST1 ரோல் இருப்பாங்க இல்லையா, அந்த ரோல் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். பட் வில் கெட் அ மோர் பேக்கேஜ். நீங்க ஈஸியா வந்து பேஸ் பேவே 8-10 LP பிடிக்கிறோம். ஏகப்பட்ட கம்பெனிஸ்ல வந்து மினிமம் பேக்கேஜ் ஃப்ரெஷர்ஸ் 8 LP தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட இப்போ பர்மட்டில எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்கோட மினிமம் பேக்கேஜ் 14 LP. அது கீழே பேக்கேஜே இல்லை டெவலப்பருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மினிமமே 8 LP 10 LP கொடுக்குற கம்பெனி நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே குரு, இட்ஸ் நாட் அபவுட் நான் ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு படிக்க போறேன் அப்படிலாம் இல்லை. ஒரு வாரமா வச்சுக்கோங்க. எப்பவுமே கொஞ்சம் ப்ராடா கோல் வச்சுங்க. இந்த நாள் நீங்க எதுவுமே படிக்கலனா கூட அடுத்த நாள் படிச்சு 2 days ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது தப்பி தவிர ஒரு நாள் நீங்க பிரேக் எடுத்துட்டீங்க, எதுவுமே உருப்படியா எதுவுமே பண்ணல அப்படின்னா தயவுசெய்து ரெகுலேட் ஆகாதீங்க. ஓகே, இன்னைக்கு லேசி டே, இன்னைக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஆனா கண்டிப்பா நாளைக்கு நான் லேசி டே எடுக்க மாட்டேன். ஸோ இந்த ரூல் என்னன்னா தொடர்ந்து 2 நாள் லேசி டே எடுத்துக்க கூடாது. ஒரு நாள் நீங்க லேசி டே எடுத்துட்டீங்கன்னா தப்பி தவிர அடுத்த நாள் படிச்சு ஆகணும். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் ஒரு வாரத்துல ஓவராலா ஒரு வீடியோக்கு நீங்க 3 to 5 hours ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மினிமம் 3 hours ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அந்த வீடியோ 1.5 மணி நேரம் இருக்கும். அதை நீங்க பார்த்து புரியுது மினிமம் 2 மணி நேரம் ஆயிரும். அதை பிடிச்சதை நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணி சால்வ் அவுட்புட் பார்க்கறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ மினிமம் 3 to 3.5 மணி நேரம் சாலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸை வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கறது. அனலைஸ் பண்ணி பார்த்து இன்க்ளூஷன் கிடைச்சாலே ஓகே தான். இல்லை நான் அதுவும் ஆன்சர் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா 5-6 hours ஆயிரும். ஸோ ஓவராலா 2 வீடியோ இருக்கும் போகுது எவ்ரி வீக். அப்போ உங்ககிட்ட எதிர்பார்க்க ஒரு வாரத்துக்கு 10 மணி நேரம். ஓகே, ஸோ ஓவராலா அதை நீங்க மொத்தமா ஆவரேஜ் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் வந்துடலாம் தான். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போதும் தான். பட் டெய்லி தொடர்ந்து யாருனாலும் படிக்க முடியாது. அப்போ பிரேக் எடுக்கலாம். ஆனா பிரேக் எடுத்து அடுத்த நாள் 2-3 மணி நேரம் படிக்கணும். நான் அப்படிதான் ஃபாலோ பண்றேன். ஒருத்தருக்கு ஒரு வழி இருக்கும். பட் யா ஹாய் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. யா ப்ரோ, ஸோ நான் வந்து ஐ ஆல்சோ போஸ்டட் திஸ் இன் தி கமெண்ட்ஸ். பட் ஓகே, ஐடி பேக்ரவுண்ட்ல இருந்தா ப்ரோ இருக்கேன். காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்போ நான் வந்து டிஎஸ்சி போட்டேன். அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அ குட் ஆஃபர் இன் காலேஜ்ல. இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது, 8 months சம்திங். இன்டர்ன்ஷிப் சேர்க்காம ஒரு 6 months இருக்கும். இன்டர்ன்ஷிப் சேர்த்து ஒரு 1 year ஆக போகுது. ஓகே, என்னன்னா ப்ரோ, ஐ வாண்ட் டு சேஸ் அட்லீஸ்ட் ஒரு 15+ மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இந்த 2026ல. ஸோ அண்ட் இந்த கோர்ஸோட பேஸ் பாக்குறச்சே வந்து நீங்க வந்து ஐ மீன் ஒரு 4-6 months தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ யூஆர் ஸ்டார்டிங் வித் டிஎஸ். எதனா நான் இப்போ என்கிட்ட ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கனால ஹவு டு யூ திங்க் ஐ ஷுட் ஃபாலோ திஸ்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பேஸ்ல இருந்து போற மாதிரி இருந்தாலுமே there is already some resources is already available, right? ஸோ இப்போ சாலிட் வீடியோ இருக்கு, அரே ஸ்பாட் இருக்கு, ஆஷிங் இருக்கு, ரிகர்ஷன் இருக்கு, ஸ்ட்ரிங் வீடியோ இருக்கு. இது எல்லாமே ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி சில விஷயம் தெரிஞ்சுன்னா அப்போ அடுத்த டாபிக்கான ப்ரீவியஸ் வீக் முன்னாடி கூட படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா there is a chance in future where you might not have time to finish all the homeworks. ஸோ இப்போதுல நீங்க முன்கூட்டியே கொஞ்சம் பஃபர் பண்ணி நீங்க படிச்சு வந்தீங்கன்னா அப்போ நீங்க அட்வான்ஸ் லெவலில் ஸ்டே பண்ணிட்டே இருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா 3 level, பிகினர், இன்டர்மீடியட், அட்வான்ஸ். நீங்க அட்வான்ஸ் லெவல் நீங்க ஸ்டே பண்ணிட்டே இருக்கலாம். So if you try to keep on stay on advance for next 4-5 months, then you can actually aim for 15+ LPA. Okay. என்ன பிரச்சனைனா எனக்கு ஆபீஸ் டைம் வந்து ஐ மீன் இட்ஸ் 9ல இருந்து நைட் வந்து ஒரு 12 hours கிட்ட ஆயிடுது. காலைல 9 போனா திருப்பி 9 தான் எடுக்க முடியுது. வீட்டுக்கே வரேன். அதுக்கப்புறம் தான் நான் பாக்குற மாதிரி இருக்கும். பட் ஓகே, ஐ வில் ட்ரை டு see guys, I understand. எல்லார்கிட்டயும் ஸ்கூல் ஆப்பும் இருக்கு. நீங்க இதே வந்து ஆப்லயும் இருக்கு. ஸோ நீங்க லேப்டாப் ஓப்பன் பண்ணி எல்லாரும் பாக்குற மாதிரி படிக்க கூட அவசியம் இல்லை. நீங்க அழகா லேப்டாப்ல ஹெட்செட் போட்டு கூட படிக்கலாம். சாரி, போன்ல ஹெட்செட் போட்டு கூட படிக்கலாம். ஆனா போன்ல தான் இப்போ நான் படிப்பேன். ஸோ யா, யூ கேன் ஆல்வேஸ் டேக் சம் லிட்டில் பிரேக்ஸ் ஹியர் அண்ட் தேர். அண்ட் இட்ஸ் குட். லைக் இப்போ உங்களுக்கு டைம் இப்போ கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க இப்பத்துல இருந்தே இந்த பஃபர் வீடியோஸ் நீங்க பார்க்க ஆரம்பிக்க இப்பத்துல இருந்து நல்லது இல்லை. ஸோ ஃபியூச்சர்ல டைம் பத்தாம போனா கூட would already covered some buffer videos. சரி ப்ரோ, ஃபைன். யா, Thank you. Is there any way I can get a really good offer like 20 to 25 LPA even though I'm just graduating? I spent the last few years learning coding. Yeah, it is possible, Sujit. So அதுக்கு 2 ஸ்டெப் தான். 10 to 15 LPA ஒரு டெம்பரரி ஆஃப் லெட்டர் வாங்கிடணும் எடுத்தோடனே. நான் அப்படிதான் வாங்கினேன். ஸோ 10 to 15 LPA ஒரு டெம்பரரி ஆஃப் லெட்டர் வாங்கிட்டு அந்த ஆஃப் லெட்டர் வச்சுட்டு அந்த மாதிரி 2-3 ஆஃப் லெட்டர் அந்த ரேஞ்சில் 2-3 ஆஃப் லெட்டர் வச்சிருக்கீங்க, ஆர் அட்லீஸ்ட் 2 ஆஃப் லெட்டர் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நல்ல பல்கா இன்னொரு கம்பெனி நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி 2-3 ஆஃப் லெட்டர் இந்த ரேஞ்சில் இருக்கு,
நீங்க எக்ஸ்ட்ரா இல்லை எனக்கு ஒரு ஜாயினிங் போனஸோ 2 lakhs 3 lakhs கொடுங்க, நான் ஒரே ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணிடுறேன். ஏன்னா நோட்டீஸ் பீரியட் 2 weeks நீங்க கரெக்டாக நெகோஷியேட் பண்ணீங்கன்னா அழகா தட்டி தூக்கலாம் 20 LPA. ஓகே, பட் ஆனால் இப்போ நீங்க ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ST1 தான் போவோம். ST1க்கு ஃப்ரெஷராக 20-25 தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன கூகுள், மைக்ரோசாஃப்ட் 60 LPA 70 LPA அவங்க வந்து பிராண்ட் பண்ணாலுமே கையில வர அமௌண்ட் என்னமோ மாசம் 1 லட்சம் 1,60,000 தான் வரும். உங்களுக்கு ஓரளவு 20 LPA தான் பேஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்க 4 year இருந்தா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வரும். நீங்க 4 வருஷம் கூகுள் இருந்தா உங்களுக்கு இந்த இவ்வளவு அமௌண்ட் வரும்ன்ற மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அப்பத்திக்கும் கையில ஒரு அமௌண்ட் வந்து அவ்வளவுதான் இருக்கும். ஸோ 20 LPA தான் மேக்ஸிமம் ஒரு ST1 ஏம் பண்ணலாம். And hi bro, I have 3.5 years experience as Java backend and I need to aim for ST2, right? Because they will not consume ST1. Yeah, so pretty good question. So யாரெல்லாம் 3+ years experience இருக்கீங்களோ அப்படின்னா நீங்க ST2 தான் aim பண்ணணும். ஸோ அந்த ST2க்கு வந்து DSLல ஸ்டாண்டர்டைஸ்டா டெம்ப்ளேட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. உதாரணம் ட்ரீனா LCA, அரேனா அதை வந்து இந்த சப்பரே வச்சு ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும். இப்போ ஃபைண்ட் தி kth element, like find the minimum kth element which subarray requires to meet, like which subarray length requires to meet this minimum k. அதாவது ஒரு அரேல இருக்கு அப்படின்னா 2 எலிமெண்ட்ஸ் ஏதோ ஒரு சபரே தான், 3 எலிமெண்ட்ஸ் ஏதோ சபரே தான். இந்த மாதிரி இந்த கேட், அதாவது ஒரு சம் 10 ரீச் பண்றதுக்கு மினிமம் சபரே எவ்வளவு தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய வந்து மீடியம் டிஃபிகல்ட்டில ஏகப்பட்ட ஸ்டாண்டர்டைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டைஸ் கொஸ்டின்ல கேட்டா நீங்க பிசுறு இல்லாம கரெக்டா ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலா இன்டர்வியூல ஆன்சர் பண்றதே ஒரு தனி ஸ்கில் தான். இப்போ அது நிறைய இருக்கு, டிப்ஸா நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். பட் அவுட்லைனா சொல்லணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆல்ரெடி நீங்க சால்வ் பண்ணிருக்கீங்க, ஒரு அவசரத்தில் எடுத்து ஆட்டோமேட் சொல்யூஷன் கூச்சக்கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இம்ப்ரெஸ் இன்டர்வியூ மோர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டினை சுற்றி இருக்கிற எல்லா டெஸ்ட் கேசஸும் நல்ல டீட்டெயிலாக கேட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதில் வந்து ஓகே இப்போ அரே நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குமா இல்லையா, இப்போ வந்து அரே சாலிடா இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெலவெண்டா நல்ல டெஸ்ட் கேஸ் நீங்க முன்கூட்டியே கேட்டுக்கணும். அரே எம்டி இருந்தா என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லா கேசஸும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் ப்ரூட் ஃபோர்ஸ் தான் கொடுக்கணும். ப்ரூட் ஃபோர்ஸ் அது கோட் அடிக்கிறவங்கலாம் டைம் வேஸ்ட் ஆயிரும். ப்ரூட் ஃபோர்ஸ் வாயில எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது பேசிக்கா ஒரு சூட கோட் பண்ணலாம். ஐ திங்க் ஐ கேன் சிம்பிளி ரன் 2 loops and find all the combinations, and whichever combination meets the condition I can return it. This is a top of my mind a simple brute force solution, but just give me more time, let me think intuitively to find optimized solution. உங்களுக்கு ஆல்ரெடி ஆப்டிமைஸ் சொல்யூஷன் தெரிஞ்சிருந்தாலுமே இந்த ஒரு கொஸ்டின் எடுத்து ஆப்டிமைஸ் சொல்யூஷன் 5-10 நிமிஷத்துல நீங்க முடிச்சிருவீங்க. அப்போ மத்த அதிக டைம்ல இன்னும் அதே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இன்டர்வியூனா அதுல மேக்ஸிமம் 2-3 கொஸ்டின் தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஒரு ஈஸி கொஸ்டின் எடுத்தாங்கன்னா 15-20 நிமிஷம் எடுத்துக்கலாம். அந்த 15-20 நிமிஷம் டோட்டலா 20 minutes உங்களோட ஃபுல் ஏம் வந்து இம்ப்ரெஸ் பண்றது மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணலாம். நீங்களே உண்மையிலே அந்த 20 minutesல ஒரு ஆப்டிமம் சொல்யூஷன் நீங்க அரைவானீங்க, அதை எப்படி அரைவான அந்த மாதிரி நீங்க ஒரு பில்டப் கிரியேட் பண்ணணும். இது வந்து டிப் 1. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இப்போ ஜோ வந்து தமிழே பேசிடலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இங்கிலீஷ்ல இருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து அதிகமா சொல்லாம யூ ஹேவ் டு பி லிட்டில் கான்ஃபிடென்ட். கொஞ்சம் நீங்க கிராமட்டிக்கல் மிஸ்டேக்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. பட் ஆனா கான்ஃபிடென்ட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த தாட்ஸ் தெளிவா கன்வே பண்ண தெரியணும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பார்ட்டி, இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஹேவ் டு டேக் சம் எக்ஸ்ட்ரா மெஷர்ஸ் டு ஹேண்டில் திஸ் as well. ஓகே, இதுக்கு நான் சில இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிலாம் பண்ணலாம் பிளான் வச்சிருக்கேன். that will cover in 2 years, 2 months later. சொல்லுங்க. Hi bro. சொல்லுங்க ரமன். Yeah, we found out like I have 2.5 years of experience in backend bro. இப்போ வந்து லைக் நீங்க போடுற சூடோ கோட நான் ட்ரை பண்ணி ஜஸ்ட் ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறீங்களே, ஈஸி லெவல் அதெல்லாம் மட்டுமே சால்வ் பண்ணாலே நம்ம 15 MPA கிராக் பண்ணலாமா, இல்ல லீட் கோட்ல எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு எது வரைக்கும் போனா நம்ம கிராக் பண்ணலாம்? யா, ஸோ இந்த செல்ஃப் எவல்யூஷன் நமக்கு எப்போ தெரியும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க்ஸ் வரையும் சால்வ் பண்ணா போதும். ஸோ month 1 முடிஞ்சுட்டு நம்ம அந்த 40 கொஸ்டின் ட்ரில் எடுப்போம் இல்லையா. ஸோ ஓகே, நான் நிறைய கான்செப்ட் படிச்சிருக்கேன். இப்போ இந்த படிச்ச கான்செப்ட்ஸ்லாம் ரேண்டமா ஒரு கொஸ்டின் பார்த்தா என்னால இந்த கான்செப்ட் இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு நல்லா ரெகனைஸ் பண்ண முடியுதா இல்லையா, பேசிக்கா அந்த பேட்டர்ன் ரெகனைஷன் பிரெயின் டியூன் ஆயிடுச்சா இல்லையா, அங்கதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் இன்னும் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும். ஓகே, அதான் சொல்றேன் இல்லையா, சில பேர் எடுத்தோடனே பாஸ்ட் பயங்கரமா படிப்பாங்க தான், ஆனா ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க கரெக்டா அந்த 2 weeks ட்ரில்ல யூ ஷுட் அனலைஸ் யுவர் செல்ஃப். அதனால தான் அந்த 2 weeks ட்ரில்லுக்கு அப்புறம் டாபிக் ஓபன் பண்றேன். அப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலா நம்ம வந்து அணுவோம். ஓகே, வேர் யூ லேக் மோர், வேர் யூ ஃபேஸ் மோர் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போதைக்கு யோசிக்காது. இப்போதைக்கு அந்த கொஸ்டின் ட்ரில் வரையும் ஹோம்ஒர்க்ஸ் வரையும் ஸ்ட்ரிக்ட் ஹோம்ஒர்க்ஸ், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா லீக் கோடா பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ ஹோம்ஒர்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருக்கு, மீடியம், ஈஸி, மீடியம், ஹார்டு. ஸோ எது வரைக்கும் நம்ம இந்த ஹோம்ஒர்க்ஸ்ல ட்ரை பண்ணலாம்? யா, ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் வந்து ஈஸி மீடியம் போட ட்ரை பண்ணுங்க.
ஹார்ட் கொஸ்டின் அட்லீஸ்ட் இன்ட்யூஷன் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப டைம் இருந்துச்சுன்னா ஆன்சர் ப்ராக்டிஸ் ஹார்ட்லியும் பண்ணுங்க. பட் ஈஸி மீடியம் ஆன்சர் பண்ணி சால்வ் பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். சொல்லுங்க ஜெகதீஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் 2023 பாஸ் அவுட்னா ஓகேவா. ஆனால் அப்போவே நான் 2022 ஒரு எம்என்சி கம்பெனியில் ஆஃபர் லெட்டர் வாங்கி ஆன்போர்ட் ஆகி லேட் ஆகி 2024 தான் ஜாயின் பண்ணேன். இனிஷியலாக ஜாவால தான் ட்ரெயின் பண்ணாங்க. பட் ஆனால் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் வந்து ஒரு ITIA சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல போட்டாங்க, லைவ் சப்போர்ட் 24/7. ஸோ அதுலேருந்து எப்படி அடுத்து மூவ் ஆகுறதுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ 1 இயர் இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இப்போ அடுத்து நான் எந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லை ரெஸ்யூமே இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். பிகாஸ் எனக்கு வந்து என்னோட லேர்னிங் ஒன்றுமே இல்லை. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட இங்கிலீஷ் தெரிஞ்சா அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணலாம். அந்த லெவல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல இருந்து லேர்னிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 hours சாலிடா போயிடுது. பிளஸ் வந்து எதுவுமே வந்து ப்ரீ பிளான்டா இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒர்க் ஹவர்ஸ் கிடையாது. 24/7ன்றதுனால இந்த வாரம் மார்னிங் ஷிஃப்ட் வரும், நெக்ஸ்ட் வீக் நைட் ஷிஃப்ட் வரும், மாறி மாறி ஒரு ரொட்டேஷனல்ல. இதுல இருந்து நான் எப்படி எதிர ஃபோக்கஸ் பண்ணி என்ன மாதிரி இது பண்ணணும், இல்லை அடுத்து எப்படி மூவ் ஆகுறதுக்கு எந்த டாபிக் இது பண்ணணும், இல்லை ரெஸ்யூம்ல என்ன ஆட் பண்றது. ஸோ என்னோட பேசிக் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஆட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெஷரா போகணுமா, இல்லை 1 இயர் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஜாவால ஒர்க் பண்ணணுன்றது போகணுமா, இல்லை என்ன மாதிரி? புரியுது. அண்ட் ஜெகதீஷ் மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் ஒர்க் பண்றதுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இதை வச்சு நான் எப்படி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவோ இல்லை ஃப்ரெஷராக எப்படி நான் வந்து இன்டர்வியூ கால் வாங்க நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பாயிண்டிங் திஸ் அவுட். நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன் இருக்கும் தான். ஸோ அதுக்கு நான் சொல்ற எனக்கு தெரிஞ்ச வரையும் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒரு நான் டெவலப்பர் ரோல்ல இருந்து டெவலப்பர் ரோலா போறதுக்கு நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, நான் பண்ற ஒர்க் வந்து ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா இருக்கு, இதுல வந்து என்ன ஒரு லேர்னிங்காவும் இல்லை, இதனால இதுல எந்த ஒரு இன்னோவேஷனும் இல்லை, ஐ எம் நாட் ஏபிள் டு இம்ப்ரூவ் எனிதிங் அட் ஆல். அதனால இந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்றதுக்காகவே நான் வந்து கோடிங் கத்துட்டு நான் இப்போ ஜம்ப் பண்ணிக்கிறது ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷன். இது ஒன்று. பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க எந்த கம்பெனி அப்ளை பண்றீங்களோ அந்த கம்பெனிக்கான கரஸ்பாண்டிங் டெக்ஸ்டாக்ல ஒரு நல்ல தரமான ஒரு ப்ராஜெக்டை ஆட் பண்ணணும். அண்ட் வி ஆர் ஆல்ரெடி வந்து ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நான் பைலட் பச்சா சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய நல்ல பேசிக்கான ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனா அந்த எல்லா அப்ளிகேஷனும் மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல இருக்கிற ஸ்டாண்டர்டோனா இருக்கிற என்ன விஷயம் அப்படின்னா, அதுல ஒரு யூசர்ஸ் நிறைய பேர் ஆடானா நான் எப்படி ஹேண்டில் பண்றேன், அப்புறம் திடீர்னு ஒரு 2-3 யூசர் மல்டி த்ரெடிங் வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன், அண்ட் நான் என்ன டெக்ஸ்டாக் யூஸ் பண்ணிருக்கேன். இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3த்துல எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு நாலேஜ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க என்ன ப்ராஜெக்ட் வேணா போடலாம். So no one is going to ask you, share your screen and show me a project output. No one is going to ask that. People are going to ask you what you did, what are the challenges you faced, what tech stack you used. If something like this happens, so how are you going to handle it? இப்படிதான் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண நம்ம ப்ராப்பரா வச்சிருப்போம். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற ஜாபை வந்து நான் டெவலப்பரா இருக்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி ஐம் நாட் லேர்னிங் கவர்ஸ் லிட்டில் லெஸ்ன்ற மாதிரி, அதாவது அந்த HR காலில் வந்து இதான் சொல்லணும், இதனால தான் நான் வந்து ட்ரை பண்றேன் இது சொல்லணும். செகண்ட், ப்ராஜெக்ட்ல கரெக்டான டெக்ஸ்டாக் நல்லா நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கால் கிடைக்கிற ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ கால் கிடைச்ச உடனே இந்த ஃபர்ஸ்ட் HR ஒன்ல நீங்க இப்படி பேசிங்கன்னா யூ கேன் கோ இன்டு மோர். பட் இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா இருக்கு ரெஃபரல். ஓகே, தேர் ஆர் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனால வந்து எடுத்த உடனே ஓகே எனக்கு வந்து ஒரு எண்டு கேட் இருக்கு, அந்த கேட் என்னால் தாண்டவே முடியாது, அது வரையும் நான் எதுக்கு படிச்சுட்டேன்ற ஒரு நெகட்டிவிட்டி இல்லாம அடுத்த ஒரு 4-5 months நான் எல்லாம் நீட்டா நான் படிச்சு வச்சுக்கிறேன். என்னைக்கா இருந்தாலுமே இந்த ஸ்கில் இட்ஸ் இன்வேல்யூபிள் ஸ்கில். இட் இஸ் அ ஹை பேயிங் ஹை இன்வேல்யூபிள் ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில் வச்சு என்னைக்கு எப்படியா நீங்க மானிட்டைஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்துடும், அது வருமா ரெடியா இருக்கணும், அந்த மாதிரி தான் உங்களோட மோட்டோ இருக்கணும். ஸோ அடுத்த ஒரு 3-4 months சின்சியரா படிங்க. ஓகே, இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, சின்சியரா நீங்க படிச்சு கரெக்டா டெஸ்ட்ல நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு எனக்கு ஜோ ஜாப் தான் வேணும்னா யூ கேன் ஈவன் கெட் மை ஜோ ரெஃபரல் செல், ரைட்? ஸோ இருக்கவே இருக்கு ஜோ ரெஃபரல். யூ ஆர் ஆல்வேஸ் ஹேவிங் சம் பேக்கப் ஆப்ஷன். அதனால ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஆர் யூ கோனா, ஹவ் ஆர் யூ கோனா லேர்ன் எஃபெக்டிவ்லி ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். அதில் தான் உங்க ஃபோக்கஸ் இருக்கணும். ஓகே ஓகேண்ணா. ஆனா இப்போ ஒரு டவுட் என்னன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டினா பெட்டரா இருக்குமா, இல்ல ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸா ஜாவால ஒர்க் பண்ணி போட்டோன்றது பெட்டரா இருக்குமா? நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. பட் இதுல நான் வந்து எப்பெல்லாம் வந்து நான் வந்து ஆட்டோமேட் பண்ணேன், என்னோட ஒர்க் ஃப்ளோவை நான் சில டூல் வச்சு நான் ஆட்டோமேட் பண்ணேன். உதாரணத்துக்கு நான் இப்போ ஜாவாலையோ இல்லை பைத்தான்லையுமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி நிறைய விஷயம் ஆட்டோமேட் பண்ணேன். அந்த மாதிரி நீங்க போட்டு ட்ரை பண்ணலாம். இன் கேஸ் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா worst case you can even mention some of the experience through your projects. ஓகே, நான் வந்து சில விஷயம் வந்து உங்களுக்கு 1-on-1 மீட்டிங்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது இப்போ ஓப்பனா பப்ளிக்னால சொல்ல முடியாது. பட் 1-on-1ல I'll personally guide you. அதுதான் டாப் மேட்டர் இருக்கு இல்லையா? ஸோ 1 month கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1-on-1 வாங்க. I'll have some extra under the table ideas. அது வந்து ஓப்பனாக பப்ளிக்ல சொல்ல முடியாது. பட் அது நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அது போட்டால் கூட you will get more calls.
ஹாய் ப்ரோ, திஸ் இஸ் வருண். சொல்லுங்க வரும். நான் இப்பதான் வந்து என்னோட ஃபைனல் இயர் முடிச்சேன். சொல்லுங்க. கம்ப்ளீட் ஆகல, கரெக்டா ஃபைனல் இயர் தான் இருக்கேன். பட் எப்படி கோர்சஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. தென் ஐ காட் 2 offers from a service based company லைக் டிசிஎஸ்லயும் இன்ஃபோசிஸ்லயும் நான் இருந்திருக்கேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் தட் ஐ செலக்டட் இன்ஃபோசிஸ். காலேஜ் வந்து ஏதாவது ஒரு கம்பெனி தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஐ டுக் இன்ஃபோசிஸ். மோஸ்ட் ப்ராபப்லி எனக்கு தெரிஞ்சு அதை ஆன்போர்ட் பண்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ டு பி ஆனஸ்ட், இந்த 2 கம்பெனியுமே வந்து நான் பெருசா என்னோட கோடிங் வச்சு நான் வந்து பேசிக்கா நான் வந்து என்னோட எக்ஸ்போஷர் அந்த லைட்டா இம்ப்ரெஸ் பண்ணி தான் நான் இந்த ஆஃபர்ஸ் வாங்கினேன். டு பி ப்ரிசைஸ், இந்த டெக்னாலஜி ரிலேட்டடா கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதுனால நான் பேசி சும்மா வாங்கிட்டேன். பட் ஐ எம் நாட் தட் மச் இன்டு கோடிங். ஸோ என்னதான் நான் காலேஜ்ல கோடிங் படிச்சிருந்தாலுமே அந்த டைம்ல பட் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டா நான் படிச்சது இல்லை. ஸோ இப்போ நான் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனா லைக் எந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும்? ஜஸ்ட் ஸ்டிக் டு த கோர்ஸ். நம்ம கோர்ஸ்ல என்ன அந்த வாரம் எதிர்பார்க்குறோமோ அந்த வாரத்துக்கான அசைன்மெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். அண்ட் இப்போ நீங்க எந்த ஜாப் ஆஃபர் வரலாம் ஜாயின் இட். ஏன்னா நீங்க இப்போ அது ஜாயின் பண்ணி அடுத்த 6 மாசம் நீங்க சேஞ்ச் பண்ண கூட அது பெருசாக தப்பா தெரியாது. ஏன்னா யூஆர் சேஞ்சிங் இன் சர்வீஸ் டு ப்ராடக்ட். நீங்க ஒரு சர்வீஸ் டு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போறீங்கன்னா யாருமே உங்களுக்கு குறை சொல்லப்பட மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி நுழைஞ்சு அடுத்த 6 மாசம் இன்னொரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் போறீங்கன்னா அது ஒரு பிளாக் மார்க்கா பார்ப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு 6-7 மந்த்ஸுக்கு நம்ம கோர்ஸ்ல ஸ்ட்ரிக்டா முடிஞ்சளவு ஃபாலோ. சம்டைம்ஸ் உங்களால மிஸ் பண்ண புது ஒர்க்ல புது விஷயத்தை கத்துக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா 1 or 2 months பஃபர் இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 6-7 months டைம் எடுத்து நல்லா கோடிங் நல்லா மாஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் நீங்க தரமான ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடான கம்பெனில அட்லீஸ்ட் ஒரு 50% or 100%ல நீங்க நல்ல கம்பெனி ஜம்ப் படிச்சா விச் மோர் தென் about 10-12 LP நீங்க பிடிச்சிங்கன்னா தட் இஸ் a very good road map for you, right? So just stick to the course. That is more than enough. Okay, and one more thing, இப்போ நம்ம வந்து இந்த டிஎஸ்சி லேர்னிங்ஸ் நடக்கிறப்பவே நம்ம ரெஸ்யூமே பில்ட் பண்றதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் சைட் பை சைட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம ரெஸ்யூமேல அவங்க ஹெச்ஆர் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த ஏ ரிலேட்டடான ப்ராஜெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம டிஎஸ்சி ப்ராஜெக்ட்ஸ் பிளஸ் வித் ஏ அந்த எப்படி ரெஸ்யூமே சைட் பை சைட் எப்படி பில்ட் பண்ணிட்டே வர்றது. நாங்க இந்த கோர்ஸ் படிக்கிறப்பவே நாங்க வந்து சம் ஆஃப் த கம்பெனிஸ் அப்ளை பண்ணிட்டு பண்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்காக எப்படி நான் பண்றது? இட்ஸ் ஆக்சுவலி குட் கொஸ்டின். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து இப்போ எப்படி ஷிஃப்ட் ஆகுது, எப்படி பட்ட கீவேர்ட்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது நான் பேட்ச் 1க்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ட்ரில் போனதுக்கப்புறம் தான் என்ன சாலிடாக சொல்ல முடியும். ஸோ ஜென் ஏ வந்து நீங்கள் ஜென் ஏ நான் யூஸ் பண்ணி அதை சில வித்தை நான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி நீங்கள் போட்டாலே போதும். பட் ஸ்பெசிஃபிக்காக ஏல நான் ப்ராஜெக்டே நான் பண்ணியிருக்கேன் அது போடணுமான்றது இட்ஸ் கொஸ்டின் மார்க். அந்த அளவுக்கு ஏல உள்ள போடணுன்ற அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்லை தான். பட் ஒரு 2-3 monthsல எப்படி மாதிரி நான் பார்த்தா என்ன சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு என்னோட ரெஸ்யூம் பில்ட் பண்றதுக்காக நான் ஒர்க் பண்ணலாம் யோசிக்காதீங்க. அது நம்ம வந்து மிஞ்சி போனா 2 வாரத்தை நம்ம உட்காந்து நம்ம என்னென்னலாம் போடணுமோ அதில் போட்டுடலாம். பட் ஜென்ரலாக நமக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி ஒர்க் ஆகுது நீங்க ப்ராப்பரா படிக்கணும் இல்லையா? அதுக்காக நீங்க ஓகே நான் வந்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டேன், ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க், அந்த லாங்குவேஜுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க். ஜாவானா ஸ்ப்ரிங் பூட் இருக்கு, பைத்தானா டிஜாங்கோ இருக்கு. இந்த மாதிரி அந்த லாங்குவேஜுக்கு ஒரு பவர்ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அந்த ஃப்ரேம் ஒர்க் நீங்க படிச்சுட்டு வாங்க. ஓகே, அந்த ஃப்ரேம்வொர்க்ல நீங்க ஒரு பல்கா ஒரு பெருசா ப்ராஜெக்ட் பண்ண மாதிரி கூட போட்டுக்கலாம். அதை நீங்க பண்ணியும் போகலாம், வாட் எவர் இட் இஸ். அதை நீங்க போட்டுட்டு அதுல எப்படி கேள்வி கேட்டு ஆன்சர் பண்றான்னு போட்டுக்கலாம். ஜென் ஏஐ வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுமா இல்லையான்றது நான் 2 monthsல கன்ஃபார்ம் பண்றேன். பட் யூ கேன் ஆல்வேஸ் ஆட் யூசிங் ஜென் ஏஐ. வி ஹேவ் இம்ப்ரூவ் சோ மெனி ஒர்க் ஃப்ளோஸ். ஐ ஆட்டோமேட்டட் சோ மெனி ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோஸ் இன் மை கம்பெனி. இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து சி கைஸ் மோஸ்ட்லி நம்ம பேக் எண்ட் தான் மையம் பண்றோம். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் ஆர் ஆல்சோ குட் ஒன்லி. பட் கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா பே மோரலஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பே ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ்ல ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா அதாவது ஒரு பெரிய இப்போ பப்மேட்டிக் ஜோஹோ பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த Tier 2 ஆர் ஈவன் Tier 1 இந்த எல்லா கம்பெனிலுமே அவங்க ஃப்ரண்ட் எண்ட் அவங்களோட அப்ளிகேஷன் எப்படி வந்து காட்டணும் சில காம்பனன்ட்ஸ் எழுதிருப்பாங்க. ஓகே, அந்த காம்பனன்ட்ஸை வச்சு அவங்க வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அவங்களுக்கு பெருசாக டேட்டா சர்ச் லாஜிக் தேவைப்படாது. இட் ஜஸ்ட் ஹவ் டு pull out the components and make the HTML page work with dynamic data using JavaScript most likely, or using the framework they use. ஸோ இதை வந்து there is a slight chance in few years ஃபர்ஸ்ட் வந்து மற்ற ரூல்ஸ் ரீப்ளேஸ் ஆகும். QA, டெக்னிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து ஒரு 100 people சேராங்க, ஒரு 10 பேர் சேராங்கன்னா அதுல 7-8 பேர் தேவையில்லை, 2-3 பேர் வச்சு அந்த 10 பேர் இந்த வேலை வாங்கிடலாம். இந்த கிராஃபை வந்து அவங்க இந்த பிரிட்ஜை கேப் பண்றதுக்கு ஒரு 4-5 years ஆகும். நான் சொல்றது நான் டெக்னிக்கல் டீப் ரோல்ஸ். பட் அதுக்கப்புறம் அடுத்து வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க ஏ வந்து நீங்க ஒரு HTML பேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான கம்ப்ளீட் ஒரு ஃபிக்மா டிசைன் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான கம்ப்ளீட் HTML பேஜ் கிரியேட் பண்ணிடும்.
ஓகே, ஸோ அந்த எஸ்டிஎல் பேஜை வந்து அந்த எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ் அதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எக்ஸிஸ்டிங் லைப்ரரிஸ் வச்சு அதுக்கு ஒரு டைனமிக் டேட்டா கொண்டு வரது மட்டும்தான் அது ஒன்றும் ஸ்ட்ரகிள் ரேட் இருக்கு. அதே அந்த பிரிட்ஜ் கேப் பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் அக்கௌண்ட் ரொம்ப கம்மியாக தேவைப்படும். அதனால இட்ஸ் பெட்டர் டு ஸ்டிக் வித் பேக் எண்ட். ஏன்னா பேக் எண்ட் டெவலப்பர்ஸ்ல அந்த ஆர்கிடெக்சரை ஸ்கேல் அப் பண்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அந்த ஆர்கிடெக்சர் ஸ்கேல் அப் பண்றதுக்கான எல்லா டேட்டாவும் நம்ம ஏல ஃபீட் பண்ண முடியாது. ஓகே, அப்படியே நீங்க ஃபீட் பண்ணாலும் நிறைய மக்கார் பண்ணும். ஏன்னா இது வந்து இட் ரெக்வயர்ஸ் மல்டி டைமென்ஷனல் ஃபேக்டர்ஸ். அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமும் ரிலேட்டிவ்லி நியூ ப்ராப்ளமா இருக்கும். ஸோ ஏ வந்து ஆல்ரெடி ஒரு சிமிலர் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு ரிப்பீட்டட் ப்ராப்ளம்னா அது வந்து 80 to 90% அக்யூரேசி சால்வ் பண்ணும். அதுவே 80 to 90% அக்யூரேசி தான். ஒரு ரிலேட்டிவ்லி ஒரு நியூ ப்ராப்ளம் ஆல்டுகெதர் வந்துச்சுன்னா தப்பா அதை ஆன்சர் பண்ணும். someone has to guide it, someone has to guide the AI properly. Okay, so little bit backend developing, the backend developer is little bit safer, or full stack or backend developer is little bit safer. அதனால நீங்க ஒரு ஃப்ரேம்வொர்க் சூஸ் பண்ணா பேக்கெண்ட் ஃப்ரேம்வொர்க் கண்டினியூ சூஸ் பண்ணுங்க. அண்ட் அந்த பேக்கெண்ட் ஃப்ரேம்வொர்க்ல நான் வந்து ஒரு ஏபிஐனா என்ன, ரெஸ்ட் ஏபி பிரின்சிபல்ஸ், ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாம் தெளிவா நான் டெக்ஸ்ட் ஸ்டாக் ஒர்க்ல 2 பாட்டு நான் போட்டுருவேன். அதை பார்த்து உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சு. ஏன்னா டிஎஸ்சி மாதிரி தான், டிஎஸ்சி எப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து என்ன, அதுல என்னென்ன வித்து இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது டேட்டா எப்படி வருது, டேட்டா எப்படி போகுது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது ஏகப்பட்ட ஃப்ரேம்வொர்க் எழுதிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஃப்ரேம்வொர்க்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அதை நீங்க படிச்சுட்டா போதும். ஸோ அவ்வளவுதான். And Ganesh, I have heard you mention in videos like you're trying for Microsoft. What's your preparation plan for it? Yeah, so Ganesh, நான் என்ன பிளான் வச்சதுன்னா பேட்ச் ஒன் முடிச்சுட்டே நம்ம வந்து டக்கு நம்ம வந்து பேங்க் தமிழ் ட்ரை பண்ணலாம் இனிஷியல் பிளானாக இருந்துச்சு. பட் இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஐ வாண்ட் டு இப்போ இந்த யூடியூப் இந்த கோர்ஸ் ஒர்க்லையும் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் டைம் ஃப்ரம் மை சைட் பிகாஸ் நத்திங் இஸ் ஃபுல்லி ஃபினிஷ்ட். ஸோ ஐ வாண்டட் டு ஆட்டோமேட் மோஸ்ட் ஆஃப் த என்னோட ஒர்க் வந்து நான் ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஒரு 3 months மேக்ஸிமம் 3 to 5 months வந்து நான் ஃபுல்லாக யூடியூப் அண்ட் கோர்ஸ் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் மேபி இந்த இயர் எண்ட் நவம்பர் ஆர் செப்டம்பர் அப்போ நான் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிப்பேன். அண்ட் ஐம் பிரிட்டி ஷோர் நான் ஒரு 5 மாசமா நான் வந்து இப்போ டிஎஸ் கரைச்சி குடிச்சிட்டு இருக்கிறனால டிஎஸ்ல எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்றாலும் நான் ரெடியாக இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் நான் வந்து மைக்ரோசாஃப்ட் கூகுள் தான் டார்கெட் பண்ணுவேன். ஆக்சுவலி நான் டார்கெட்டிங் ஃபார் ஆர்பிஎன்பி ஆர் மேபி ஜிட்லேப். ஸோ இங்கே வந்து போன ஒர்க் ஃப்ரம் கொடுக்குறேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் தான் பிடிச்சிருக்கு அண்ட் வித் ஹை பே வித் ஹை பர்க்ஸ். ஸோ சம்டைம்ஸ் மேங் எனக்கு என்னோட இன் மை ஒப்பீனியன் தே ஆர் ஈவன் பெட்டர் தென் மேங்க். ஓகே, எய்தர் நான் மேங்க்னா மைக்ரோசாஃப்ட் கூகுள் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஏர்பிஎன்பி ஜிட்லேப் நான் பிடிச்சிருவேன். ரெண்டுல ஏதோ நான் பிடிப்பேன். ஓகே தங்கவேல், ஸோ நான் வந்து இப்போ நான் பப்மேட்டிக் வெளியே ஆகும்போது எனக்கு வந்து 60 days நோட்டீஸ் பீரியட். அதை இப்போ ஹேண்டில் பண்ணது எல்லாமே டீட்டெயிலாக பையோ பப்மேட்டிக் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அண்ட் நோட்டீஸ் பீரியட் ஹேண்டில் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு டெம்பரரி ஆஃப் லெட்டர் வாங்கணும். ஓகே, ஏதோ ஒரு ஸ்டார்ட் டெம்பரரி ஆஃப் லெட்டர் வாங்கினா அவங்க வந்து சொல்லுவாங்க என்னதான் 90 days நோட்டீஸ் பண்ணது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட கேட்டிலாம் இன்னும் ஒரு ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ட்ரை டு ரிலீவ் ஃபாஸ்ட்ன்ற மாதிரி தான் எக்ஸாம் வந்து எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ 90 days நோட்டீஸ் பீரியட் இருந்தாலுமே தெர் ஆர் ஸ்டில் சம் ஸ்டார்டர்ஸ் ஆர் ரெடி டு கிவ் ஆஃபர். ஸோ டெம்பரரி ஆஃப் லெட்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உடனே நோட்டீஸ் போய் சர்வ் பண்ணிட்டு அடுத்த அந்த 20 days 3 மாசம் மாங்க இன்டர் கொடுக்கும் போது உங்க வேலையா இருக்கணும். ஓகே, ஆர் அட்லீஸ்ட் ஒரு 1 month படிச்சு அடுத்த 2 மாசம் ஃபுல் இன்டர் மட்டும் தான் கொடுக்கணும். அப்புறம் அந்த டெம்பரரி ஆஃப் லெட்டரை வச்சு அதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 50 or 100% வச்சு ஒரு 10-15 போய் பிடிச்சிடணும். ப்ரோ எனக்கு 4.6 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ப்ரோ. நான் ஒரு மிட் லெவல் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டா வந்து சில இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ப்ரோ ஒரு 3 or 4 months பிஃபோர். அப்ப லைக் கோடிங் ரவுண்ட் வந்து லைக் 1 or 2 கோடிங் ரவுண்ட்ஸ் வந்து லைக் ஈஸியா கிளியர் பண்ணிட்டேன். லைக் ஈஸி டு மீடியம் ப்ராப்ளம் தான் கேட்டாங்க. எவ்வளவு எஃபிஷியன்டா சால்வ் பண்றதா செக் பண்ணாங்க. பட் ஆனா சிஸ்டம் டிசைன் ரவுண்ட்ஸ்ல போட்டு புரியுறாங்க ப்ரோ. 4.6 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதான் நீங்க எந்த அளவுக்கு வந்து லைக் இந்த கோர்ஸ்ல அதை சொல்லி தருவீங்க? ஸோ நான் வந்து சிஸ்டம் டிசைன் பேசிக்ஸாக ஒரு நல்ல ஒரு ஸ்கேலபிள் ப்ராஜெக்ட்டுக்கு எப்படிலாம் சிஸ்டம் டிசைன் பண்ணலாம். இப்போ டிசைன் டைனி யூஆர்எல்லாம் ஒரு ஃபேமஸான கொஷின். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸான விஷயத்தை நான் கவர் பண்ணலாம்னு வச்சிருக்கிறேன். அண்ட் இப்போ நான் வந்து ஐ ஆல்சோ ஹேவ் 4 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட்? ஸோ இப்போ எனக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் ஏம் பண்ணுற கம்பெனிஸ் வந்து லோ லெவல் டிசைன் ரொம்ப டீப்பாக கேட்குறாங்க. சிஸ்டம் டிசைன் பேசிக்ஸ் தான் கேட்குறாங்க நான் ஏம் பண்ணுற கம்பெனிஸ். பட் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து மேங்லாம் எனக்கு போகணும் அவசியம் இல்லை, எனக்கு நல்ல ஒரு ST2 ஒரு ST3 நான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ சிஸ்டம் டிசைன் புள்ளி தான் செய்வாங்க. அப்போ அது கண்டிப்பாக நம்ம ஒரு ஆட் ஆன் பேக்கேஜ் மாதிரி நம்ம வந்து சிஸ்டம் டிசைன் சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். எனக்கு சொன்னால் நம்ப மாட்டேன், நான் கிராக்குன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் டிசைன் கோர்ஸ் வாங்கினேன் 12,000 ரூபாய். சிம்பிளி வேஸ்ட், எதுவுமே அங்கே ஒழுங்கா இல்லை. ஸ்கேலர்ல நான் பார்த்த சிஸ்டம் டிசைன் கோர்ஸ் இப்போ இருக்கிறதுல நான் பார்த்துருக்க நல்ல கண்டென்ட் ஸ்கேலர்ல தான் இருக்கு. அண்ட் ஸ்கேலர்ல இருக்கிறது நான் அப்படியே வந்து படிச்சு இப்போ எப்படி நான் டிஎஸ்ஆர்ல இருந்து படிச்சு அதுல இருக்க நல்ல கண்டென்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறேன். இதுக்கு எனக்கு வந்து ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்றதுக்கு 4-5 years ஆகுது. ஆனால் சிஸ்டம் டிசைன் இன்னும் அதிகமாகவே ஆகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் டைம் ஐ ஹேவ் அட் எண்ட் ஆஃப் த கோர்ஸ். அது வரையும் ஐ கேனாட் ப்ராமிஸ் எனிதிங்.
பட் ஐம் பிளானிங் டு கவர் பேசிக்ஸ், கன்சிஸ்டன்ட் ஹேஷிங், மாஸ்டர் தீரம், கேப் தீரம் இதெல்லாம் கவர் பண்ணதாக. அது கவர் பண்ணால் அட்லீஸ்ட் கொஞ்சம் வாயிலே கொஞ்சம் சமாளிக்கலாம். பட் டிஎஸ் அளவுக்கு போட்டு தாக்கி இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு நான் கவர் பண்ண மாட்டேன். I'll try to add as an add-on package, but nothing is guaranteed as of now. ஓகே ப்ரோ. பட் நீங்க யூடியூப்ல லைக் பெஸ்ட் வீடியோஸ் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண கூட ஓகே. எப்படி சோ நான் ரெண்டு டெவலப் பண்றது? ஷூர் நான் ரெண்டு ரிசோர்ஸ் ஆட் பண்றேன் நம்ம வாட்ஸ்அப்ல. ஒன்னு வந்து பேர் வெரி பேட் வித் நேம்ஸ். லோ லெவல் டிசைன் ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல எல்லா டிசைன் பார்த்து நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அப்புறம் சிஸ்டம் டிசைனுக்கு ஒரு யூடியூபர் இருக்காரு. அவர் இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஒல்லியா மாநிலமா இருப்பாரு. இஸ் வெரி குட். ஓகே. அவர் அந்த ரெண்டு ரிசோர்ஸ்மே நான் ஆட் பண்றேன் நம்ம வாட்ஸ்அப்ல. கௌரவ் சேனா ப்ரோ. கௌரவ் எஸ் அவர்தான். இஸ் குட். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே ப்ரோ. சொல்லுங்க ஷேக். ப்ரோ நான் வந்து 2024 பாஸ்ட் அவுட் பிபிஏ. இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல நான் 18 உங்களுக்கு ஜோஹோ மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. கைண்ட் ஆஃப் எஸ். இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு கம்ப்ளீட் ரோட் மேப் மாதிரி ஏதாவது கிடைக்குமா? ஸ்டிக் டு த கோர்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட்லி. ஏன்னா எனக்கு நான் ஐடில இருந்து ஜோஹோ ஆர் வெரி லிமிடெட் கம்பெனி தான் எனக்கு அதை விட்டு ஒரு வழி இல்லைன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ரிக்ட் வித் த கோர்ஸ். ஓகே. கன்சிஸ்டன்ட்டா நீங்க கரெக்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா I'll give more priority, right? ஓகே. And you have to aim for Zoho referrals. அதான் உங்களோட ப்ராப்பர் ரோட் மேப்பா இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ மத்த டெக் ஸ்டாக் எதுவும் லேர்ன் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல டிஎஸ்ஏ ஓப் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலே போதும். 3-4 months கழிச்சு அப்புறம் நீங்க ஏம் பண்ணலாம். ஓகே ப்ரோ. Hi Bhavnesh bro, what was the management and plan you follow when you started DSA and how much time you spent per day? ஸோ நான் வந்து நிறைய பேக்லாக் ஒர்க் வந்துச்சு நான் ஸ்கேலாரில். ஸோ நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் எப்போ நான் ஜோ விட்டு போகணும் முடிவு எடுத்தனும் அப்புறம் நான் அப்படியே பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன மாதிரி படிக்கிறது கொஞ்சம் போர்ன் அவுட் ஆயிரும் சீக்கிரமா. ஸோ நான் வந்து எடுத்தோடனே ஒரு நாள் 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் போட்டு படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தட் இஸ் நாட் ரெக்கமெண்டட். ஏன்னா ஒரு 2 வாரம் ஃபாலோ பண்ணதுக்கு எனக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நான் பிரேக் எடுத்து படிக்கணும் முடிவு பண்ணேன். ஸோ இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு விஷயத்த புதுசாக படிக்க வைப்பேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நானும் படிச்சு தான் சொல்லிக் கொடுக்குறேன். இட்ஸ் நாட் லைக் இப்போ நான் டிபிஏ ரிக்வெஸ்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஒரு அட்வான்ஸ் டேஸ் சொல்லிக் கொடுக்குறேன். ஐ ஆல்சோ ஹேவ் டு ரிவைஸ் இட், ரைட்? ஸோ அப்போ நான் வந்து எப்படி படிக்கிறேன்னா பிரேக் எடுத்து படிச்சு அதை நீட்டாக வந்து என் மைண்ட்ல வந்து அந்த தாட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி தான் நீங்களும் ஒரு கோட் அடிக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீட்டாக வந்து உழுவாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஐடியா உங்க மைண்ட்ல வரையும் இங்க அங்கே நடக்கலாம், ஆர் அப்படியே யோசிக்கலாம். லைக் மேக் ஷூர் யூ ஹேவ் கிளியர் பிக்சர். அதுக்கப்புறம் நீங்க கோட் அடிக்க ஆரம்பிக்கணும். என் பேர் கார்த்திக். ஸோ நான் வந்து ஒரு 7 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் ஐடியில் ஒரு 5 years இருந்தேன். ஒரு 2 years தான் வந்து ஐடியில் இருக்கேன். ஸோ மென்ஸ்டாக் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ என்னோட கோல் என்னன்னா ஒரு 12-13 இந்த 12+ எல்பி அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் கிராக் பண்ணி போகணும் அப்படின்றதான் இப்போ என்னோட கோலாக இருந்துச்சு. ஸோ கரெக்டாக அவங்க வீடியோ பார்த்துட்டே வந்தேன். ஸோ உங்களோட நீங்களே கோர்ஸ் கொடுக்குறதுனால அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் Node.js ஸ்டிக் பண்ணிட்டே போயிடலாமா? ஏன்னா Node.jsல ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து பெரிய மேன் கம்பெனிலாம் ஓப்பன்ஸ் இருக்குமா அப்படின்றதுலாம் டவுட் இருக்கு எனக்கு. அது எப்படி ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி நிறைய ஓப்பன்ஸ் வருமா இல்லை ஜாவா தான் வந்து பெஸ்டா? ஏன்னா நிறைய பெரிய மேன் கம்பெனிஸ் எல்லாமே ஜாவா தான் நிறைய ஹையர் பண்றாங்க. இட் டிபெண்ட்ஸ், ரைட்? நீங்க இப்போ மேன் எய்ம் பண்றீங்கன்னா தென் லைக் டிஎஸ்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். நீங்க இப்போ கூகுள் எய்ம் பண்றீங்கன்னா கூகுள் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஆன்சர் பண்ணணும்னா தே வில் அக்செப்ட் இட், ரைட்? கோலாங் தான் வேணும் எதிர்பார்க்க போகுது இல்லை. உள்ள வந்த கூட நீங்க கோலாங் ஏன்னா டிஎஸ்சி ஒருத்தன் இவ்வளோ சூப்பரான ஹார்ட் கொஷின் சால்வ் பண்றான்னா அவனுக்கு ஒரு புது லாங்குவேஜ் சின்டெக்ஸ் கற்றுக்கலாம் மிஞ்சி போனால் ஒரு அதிகபட்சம் 2-3 வாரம் தான் ஆகும். அது அவங்களுக்கே தெரியும். பட் இப்போ உங்களுடைய எய்ம் 10 to 15 எல்பி ரேஞ்ச் இருக்கனால அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் நீங்க ஆல்ரெடி கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால யூ கேன் ஆக்சுவலி ஸ்டிக் வித் ஜாவா ஸ்கிரிப்ட். பட் ஸ்டில் இந்த 2 ஜாவா ஸ்கிரிப்ட் டெஸ்ட் கொடுங்க, ஜாவாலையும் டெஸ்ட் கொடுங்க. தென் யூ வில் சி. நம்ம இதே 3 லைவ் செஷன் வைப்போம். அதில் ஃபுல்லாக லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக மட்டும் தான் யோசிப்போம். அதில் அட்லீஸ்ட் ஒரு 80% பீப்புள் ஆகுது நான் இந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுற ஐடியா கிடைச்சிரும். ஓகே. ஸோ ஃபார் நோ ஜஸ்ட் சூஸ் அட்டெண்ட் டெஸ்ட் போத் and we'll cover this later in our next session, maybe in mid Thursday or maximum in the weekend, Saturday. Okay. ஓகே bro. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் இப்போ நீங்கள் ஜாவா பேஸ் பண்ணி இருக்கனால ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு எல்லா மெட்டீரியல்ஸும் எல்லாமே நான் இப்போ அவைலபிளாக தானே இருக்கு. நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு போனாலுமே எனக்கு எங்கேயும் லேக் ஆகாமல் இருக்கும்ல? இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பைலட் பேஸ்ல நிறைய பேர் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அல்டிமேட்லி நீங்க நினைக்கிற நீங்க இந்த அல்காரிதம் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நீங்க அரைவ் பண்றது தான் ஸ்கில். ஓகே, அதான் ரியல் ஸ்கில். அதை கோடா மாத்துறது அது செகண்டரி.
அது இப்போ ஏஏ பண்ணுது. இப்போ ஏஏல நான் வந்து ஓகே இந்த ப்ராப்ளம்க்கு நான் இதான் பண்ணலான்னு இருக்குன்னு ஒரு பேசிக்காக ஒரு சூடோ கோட் பண்ணி நீங்கள் ஒரு அல்காரிதம் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்தா அதுவே ஃபுல் எந்த லாங்குவேஜ் ஃபுல் லாங்குவேஜ்க்கான கோட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு போகுது. ரைட்? ஏன்னா அல்டிமேட்லி நம்ம டெவலப்பர்ஸ் ஏ தான் யூஸ் பண்ண போகிறோம். இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி யூசிங் ஏ. அதனால லாங்குவேஜ் இஸ் ஆக்சுவலி நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். அந்த லாங்குவேஜ்க்கான அந்த டெக்ஸ்டாக்ல ஓப்பனிங் இருக்கு, அதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும். அதை தாண்டி டிஎஸ்ஏ கத்துக்கிறதுக்கும் லாங்குவேஜுக்கும் பெரிய விஷயமே இல்லை. ஓகே, ஸோ ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல லைப்ரரிஸ் இருக்கு, ஜாவாஸ்கிரிப்ட்ல கலெக்ஷன் மாதிரி நீங்க வந்து அதுல நீங்க லிஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் ஸ்டில் யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இட்ஸ் நாட் லைக் ஒன்லி ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ். இதுக்கான ஒரு பேக் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதனால நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்டிக் ஆன் பண்ணலாம். பட் ஜஸ்ட் மேக் ஷூர் ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்னல் எப்படி ஒர்க் ஆகுது, டாம் எப்படி கிரியேட் ஆகுது, ஒரு ப்ரௌசர்ல வந்து டாட் செட் அமௌண்ட் கொடுத்தா அது ப்ரௌசர்ல ரன் ஆகுதா இல்லை எங்க ரன் ஆகுது, இந்த மாதிரி கொஞ்சம் இன்டர்னலா ஜாவாஸ்கிரிப்ட் ஒர்க் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே ப்ரோ, ஓகே சார். ஓகே, சொல்லுங்க பிரகாஷ். ப்ரோ கேக்குங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ வந்து நான் SD1 கிளியர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ தான் ப்ரோ நான் செகண்ட் இயர் என்டர் ஆகிறேன். ஓகே. ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ ஜாவாவையும் லைக் டிஎஸ்ஏவையும் ஊப்ஸ் கான்செப்டையும் ஃபுல்லாக தரவு பண்ணால் SD1 கிளியர் பண்ண முடியுமா, இல்லை எக்ஸ்ட்ரா டெக்ஸ்டாக் லைக் ஸ்ப்ரிங் பூட்டையும் மாஸ்டர் பண்ணணுன்ற மாதிரி ஏதாச்சும் நெசசரி இருக்குங்களா? ஸோ டு பி ஆனஸ்ட், ஜாவா ஊப்ஸ் நீங்கள் டிஎஸ்ஏ இதை நீங்கள் ப்ராப்பராக மாஸ்டர் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். சின்ஸ் யூ ஆர் இன் செகண்ட் இயர் யூ ஆர் ஹேவிங் ஈவன் மோர் டைம், ரைட்? அப்போ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டே பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்ப்ரிங் பூட் அப்படியே உள்ள பூந்து எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியணும் கூட அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஒரு ஸ்ப்ரிங் பூட் வச்சு என்னால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மைல் போனோம்னா ஸ்ப்ரிங் பூட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் போதும். பட் அதை தாண்டி டு பி வெரி ஸ்ட்ராங் வித் ஜாவா, டிஎஸ்ஏ அண்ட் ஊப்ஸ். இது மூணு நீங்கள் மாஸ்டர் பண்ணாலே 80-90% இஸ் மோர் தென் இனஃப். ஸோ ஸ்ப்ரிங் பூட்டை ரொம்ப மாஸ்டர் பண்ணணும்லாம் எதுவும் மேண்டேட்டரி இல்லை தானே? அதெல்லாம் ஒன்றும் மேண்டேட்டரி இல்லை. ஜஸ்ட் நோ வாட் இஸ் வாட், தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே ஓகே, தேங்க்யூ. கூகுள், ஸோ நீங்கள் வந்து நான் ஐடியில் ஐடி பேக்ரவுண்ட் தான் வரீங்க. ஸோ யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்ட் டு ஹேவ் மச் டீப் நாலேஜ் இன் ஃப்ரேம் ஒர்க், ரைட்? பிகாஸ் யூஆர் எய்மிங் ஃபார் SD1 ஒன்லி. அதனால SD1க்கு ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஸ்ட்ராங்காக ஜாவாவோ பைத்தானோ, ஆனால் சூஸ் பண்ண லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் டிஎஸ்ஏ ஃபண்டமெண்டல்ஸ், டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸ் கேட்டால் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் உங்களுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிங்க. Definitely, there will be some interview. There will be some companies where they just expect you to have right tech stack background, tech stack projects, and good DSA knowledge. இது வச்சு டெம்பரரி ஆஃபர் வாங்க முடியும்னா அதுக்கப்புறம் நான் ரெப்யூட்டட் கம்பெனிங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படிதான் இருக்கணும். நீங்கள் ரொம்ப டீப்பா நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை மாஸ்டர் பண்ணுமா அதெல்லாம் தேவையில்லை. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. Sujit, you have variable opinions on both sides. You are free to talk here. It's not like நான் வந்து ஃப்ரீயா பேச இல்லை. We are all in a community. ஸோ எல்லாமே ஓப்பனாக டிரான்ஸ்பரண்டாக ஷேர் பண்ணலாம். எனிதிங் இஸ் வெல்கம் ஹியர். தங்கவேல், ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். நதர் லாட்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஆன் இட். இப்போதைக்கு நான் ஒரு செகண்ட் மந்த்ல ஒரு ஆக்டிவிட்டி மேலே கண்டக்ட் பண்ணலாம் தான் இருக்கிறேன். த பெஸ்ட் வே இஸ் எய்தர் டாக், லைக் நீங்கள் வந்து யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க ஆர் மிரரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுட்டீங்க, அந்த கற்றுட்ட விஷயத்தை இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுதான் த பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் வித். பட் ஆனால் நான் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு 5 பீப்புளை மேப் பண்ணி அவங்க 2 பேருமே வந்து அவங்க கற்றுட்ட விஷயத்த 2 பேர் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் கொடுத்துருவேன். அவங்க கற்றுட்ட வீடியோஸ் அவங்களுக்கு இங்கிலீஷில் மாறி சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி ஐடியா பிளான் வச்சிருக்கேன். ஸோ வில் எக்ஸிக்யூட் திஸ் ஆன் செகண்ட் மந்த் ஒன்லி. ஓகே கைஸ், ஐ கெஸ் we are running out of time. Thanks everyone. Thanks for joining. And sure. See, அதுதானே நான் இருக்கேன். So I'm gonna with you throughout the time for until 4-5 months. I'll be with you all the time. Okay guys, thank you all. Bye. Good night. Bye.